everybody. Today, related about that Unit 8, Part 3, Ecology. Environmental Biology தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ அதில் ஈக்காலஜியில் லாஸ்ட் கிளாஸ் பர்டிகுலராக நம்ம வந்து எதுக்கு ரிலேட்டடாக பார்த்தோம்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் தட் ஈக்காலஜி பார்த்தோம். இன்ட்ரடக்ஷன் what is by branches, what is mean by ecology, study about that ecology, அது ஃபுல்லாக பார்த்தோம். பிரான்ச்சஸ் அது பயோஸ்பியர், what is mean by biosphere பார்த்தோம். ஸோ நம்ம சிலபஸில் வந்து ஏபயாட்டிக் ஃபேக்டர் அண்ட் பயாட்டிக் ஃபேக்டர், சரியா, நான் லிவிங் திங்ஸ் அண்ட் லிவிங் திங்ஸ். ஏபயாட்டிக்ல லாஸ்ட் கிளாஸ் we are discussing the soil and water பார்த்தோம், சாயில் பார்த்தோம், வாட்டரை பர்டிகுலரா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தோம். சரியா, அதுல மெயினா வந்து தெர்மல் ஸ்டாட்டிஸ்பிகேஷன் பார்த்தோம். எபிலிம்னியான், மெட்டாலிம்னியான், ஹைப்போலிம்னியான், அது எல்லாமே பார்த்தோம். Even the types of water, hard water, salt water, and hygroscopic water, and capillary water, and combined water, that also we have discussed. And water status of the soils, or 4 types பார்த்தோம் மெயினா. சரியா, the holad and minus chessad and ecard அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். சரியா, ஸோ வாட்டர் பொறுத்தளவு. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர், ஒன் ஆஃப் த ஏபயாட்டிக் ஃபேக்டர் பார்த்தோம். டெம்பரேச்சர் பொறுத்தளவு இதுல ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா எஸ்டியூஷன் அண்ட் சம்மர் ஸ்லீப் அண்ட் விண்டர் ஸ்லீப். சரியா, அதுல வந்து வார்ம் பிளட் என்ன, ஹோமியோதெர்மிக் என்ன, அது ஃபுல்லா பார்த்தோம். அண்ட் நிறைய டெக்னிக்கல் டேர்ம், கண்டக்ஷன், கன்வெக்ஷன், எவாபரேஷன், யூரித்தேர்ம், ஸ்டீனோதேர்ம்ஸ், மெகாதேர்ம்ஸ், மீசோதேர்ம்ஸ், that also we are discussed. And பைக்ளோதெர்மிக், எக்டோதேர்ம், எண்டோதேர்ம் என்ன, எக்டோதேர்ம் என்ன, அதுல நிறைய அடாப்டேஷன் டு எஸ்கேப் த டெம்பரேச்சர். வாட் ஆர் த அடாப்டேஷன்? தெர்மல் மைக்ரேஷன், ஹைபர்னேஷன், டயபாஸ், சொட்டிங். ஸோ 1/2 ரூல் பார்த்தோம். அண்ட் ஒரு அந்த 1/2 லா அண்ட் ஒரு 4 ரூல் பார்த்தோம். கண்டிப்பா 1/2 லா ரிலேட்டட் அபவுட் த டெம்பரேச்சர் அண்ட் ரூல் வந்து கண்டிப்பா ஒரு 4-5 ரூல் இருக்கு. அதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இதுவும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் இப்ப நான் பேசுறது எல்லாமே கேட்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி டிஸ்பிளேல போர்டு, ஒயிட் போர்டு காமிச்சிருக்கேன், அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஏபயாட்டிக் ஃபேக்டர், லைட். ஸோ யூனிட் 8 பார்ட் 3 மெட்டீரியல் ஈகாலஜி, பேஜ் நம்பர் 15. பேஜ் நம்பர் 15. சரியா, அதுல வந்து லைட் இஸ் ஒன் ஆஃப் த ஏபயாட்டிக் ஃபேக்டர். இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ரைட். ஸோ லைட் அப்படின்னு சொன்னாவே நம்ம டெம்பரேச்சர், நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், டெம்பரேச்சர் இல்லைன்னா லைட், இதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும் எப்பயுமே. ஸோ லைட் அஸ் எ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், இட்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் extend from the cosmic and gamma rays at that one end and radio wave at that other end. So here within this spectrum, the radiant energy, the lies the narrow, the visible spectrum. ஏற்கனவே நம்ம visible spectrum ஒன்று தெரியும், that is called VIBGR அப்படின்னு சொல்லுவோம். இந்த கலரை வச்சு சொல்றது VIBGR. சரியா, அதுல ஆல்மோஸ்ட் வந்து 390 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர். சரியா, இந்த ரேஞ்ச் இருக்கும். அதுல விப்ஜிஆர் தான் நம்ம விஷுவல். அப்ப நார்மலா இந்த விப்ஜிஆர் அப்படின்னு சொல்றது, விப்ஜிஆருக்கு இந்த சைடு வந்து பக்கவா நான் அதுல கொடுத்துருப்பேன். ஜென்ரலி இது இங்க யூவி ரேஸ், அதுக்கடுத்து எக்ஸ் ரேஸ், அது மாதிரி காமா ரேஸ் இருக்கும். இங்க வந்து இன்ஃப்ராரெட் ரேஸ் அண்ட் மைக்ரோவேவ்ஸ் அண்ட் ரேடியோ ஆக்டிவ் வேவ்ஸ், அந்த மாதிரி மெடில இருக்கிறது தான் இந்த விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷுவல் நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ யூவி ரேஸ், யூ நோ வெரி வெல் தட் பாக்டீரியல் அண்ட் இட் காஸ் தட் எரித்மா இன் மேன். யூவி அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, புற ஊதா கதிர்கள் நம்ம பாடியில பட்டாலே சரி, அது வந்து கண்டிப்பா ரிலேட்டட் வித் தி ஸ்கின் டிசீசஸ், காஸ் தி எரித்மா. பட் இன் early stage, early morning and early morning to help the synthesis of vitamin D also. இதுல லைட் பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே தெர்மல் ஸ்டாட்டிஸ்பிகேஷன் பார்த்தோம். ஐ மீன் லைட் பெனட்ரேஷன், லைட் இன் இல்ல லைட் ஆன் வாட்டர். சரியா, அந்த லைட் வந்து எப்படி பெனட்ரேட் ஆகுது, நம்ம ஒரு லேக்கோ இல்லைன்னா ஒரு எதனால எடுத்துக்கிறோம், அதை எப்பயுமே ஒரு 3 ரீஜன்ஸ் தான் நம்ம இதுல நம்ம பிரிக்கிறோம், ஒரு 3 ரீஜன். சரியா, அதுல ஃபர்ஸ்ட் வந்து அங்க நம்ம எபிலிம்னியான், மெட்டாலிம்னியான், ஹைப்போலிம்னியான் சொல்றோம். சரியா, இங்க ஜெனரலா நம்ம இதை என்ன சொல்றோம்னா, அந்த லைட் வந்து எவ்வளவு லைட் உள்ள போகுது, சன்லைட்ல இருந்து வரக்கூடிய லைட் வந்து எவ்வளவு தூரம் உள்ள போகும் இந்த லேயர்ஸ். சரியா, ஆல்மோஸ்ட்
இந்த லேயர்ஸ் வந்து எவ்வளவு தூரம் உள்ள போகுது அந்த பேசிஸ். ஸோ த டாப் மோஸ்ட் ரீஜன் வி ஆர் கடைசியா யூஃபோட்டிக் ஜோன். யூஃபோட்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். டாப் மோஸ்ட் ரீஜன் வந்து யூஃபோட்டிக். செகண்ட் இது ஆல்மோஸ்ட் 0 மீட்டர்ல இருந்து ஒரு 80 மீட்டர் வரைக்கும். அதுக்கு கீழே ஒரு 200 மீட்டர், அது கீழே பாட்டம் வந்துடும். ஸோ இந்த மிடில் உள்ளதுக்கு வந்து டிஸ்போட்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்போட்டிக் ஜோன். பாட்டம் வந்துருக்கு பாத்தீங்களா, இது ஏஃபோட்டிக் ஜோன். ஃபோட்டிக் அப்படின்னு சொன்னாவே லைட். அப்ப இங்க ஏன்னு சொன்னாவே இங்க ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். ஆல்மோஸ்ட் இந்த லைட் வந்து டாப் மோஸ்ட் ரீஜன்ல யூன்னா ட்ரூன்னு அர்த்தம். உண்மையான லைட் வந்து உண்மையாவே இந்த லேயர் ஃபுல்லாவே என்டர் ஆகும். அதான் யூஃபோட்டிக் ஜோன். டிஸ்போட்டிக்னா பார்சலி லைட் வில் பி என்டர். ஒரு ரொம்ப பக்காவா இருக்காது, ஒரு ஓரளவு லைட் என்டர் ஆகும். அதான் பார்சலி டிஸ்போட்டிக். ஏஃபோட்டிக்னா ஆப்சன்ஸ் ஆஃப் லைட். சரியா? முக்கியமான கொஸ்டின். இந்த தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் மாதிரி இதுவும் கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த 3 ரீஜன். ஸோ இதுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்றேன். ஓரளவு நான் சொன்னேன். இந்த கேஸ் ஆஃப் த இன்ஃப்ரா as well as UV rays, it's absorbed the surface of water. எங்க? இந்த surface of waterல. இதுல ஃபுல்லா UV rays அந்த இன்ஃப்ராரெட் ரேஸ்ல அப்சர்வ் பண்ணும். The blue and the green, it will penetrate up to இந்த 200 மீட்டர். இந்த ப்ளூ கிரீன் லைட் வந்து ஆல்மோஸ்ட் 200 மீட்டர் வரைக்கும் ஓரளவு பெனட்ரேட் பண்ணும். பட் எக்ஸாக்டா வந்து ஒரு 80 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைட் பக்காவா போறது இந்த இது வரைக்கும் தான். அப்ப அதான் யூஃபோட்டிக் ஜோன் சொல்லுவோம். அப்ப பிலோ தட் 200 மீட்டர் அப்படின்னா இந்த 200 மீட்டர் வரைக்கும் ஓரளவு போகும், அது டிஸ்போட்டிக். பிலோ 200 மீட்டர்னா நோ லைட், no penetration of light. That is we are called as a aphotic zone. In between the aphotic and euphotic zone, that is we are called as a dysphotic zone. Okay, so இதுல இருந்து ஏதாவது கொஸ்டின் வரலாம், நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஸோ இதுல வந்து the plant very important for the light. லைட் இல்லைனாவே photosynthesis கிடையாது, அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஸோ மோர் a lighted area, the less in the dark and the, even that எங்கெல்லாம் இருக்கும், even the deep sea, எங்க இது வந்து ஒரு பாண்டுன்னா ஆல்மோஸ்ட் கீழே கூட வந்துடும். ஒரு லேக்கு, டீப் சீ எல்லாம் கம்ப்ளீட்டா உள்ள லைட்டே இருக்காது இந்த ஏரியா ஃபுல்லாவே ஏஃபோட்டிக் ஜோன்ல. சரியா? ஈவன் த கேவ் ஆல்சோ. கேவ்னு உங்களுக்கு தெரியும், புகைக்குள்ள லைட் இருக்குமா? இருக்காது. சரியா? ஸோ அப்ப இந்த டீப் சி, இந்த கேவ் அனிமல்ஸ், பர்டிகுலர் டீப் சி, இந்த டீப் சீல இருக்கக்கூட இங்கேயும் உங்களுக்கு தெரியும். நீ நேஷனல் ஜியோகிராபி சேனல், டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தா இங்க ஃபுல்லா டிஃப்ரெண்டா அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கும். சில பிளான்ஸ், ஃபிஷஸ், சில அக்வாட்டிக் அனிமல்ஸ் உள்ள விஷயங்கள் ஃபுல்லாவே. அப்ப இதுல சம் நோ லைட், லைட்டே கிடையாது. அப்ப they having some adaptation. Deep sea forms, they having that they having the more rod cells then in cone cells. Rod cells வந்து என்ன இருக்கும்னா அதிகமா இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது? கோன் செல்ல கம்பேர் பண்ணும்போது. உங்களுக்கு தெரியும், பிசியாலஜில படிச்சிருக்கோம், ராடோட ரோல் என்ன? ஃபார் விஷன். கோனோட ரோல் என்ன? ஃபார் கலர் விஷன், கலரை டிஸ்டிங்விஷ் பண்றது. அப்ப கேவ் அனிமல்ஸ், அந்த மாதிரி டீப் சி அனிமல்ஸ் ஆர் ஃபிஷஸ், அங்க வந்து லைட்டே இருக்காது. அங்க போய் என்னத்த கலரா பார்க்க போகுது? ஒரு பிம்பம் இருக்கா இல்லையா அது தெரியறதுக்கு வந்து. அப்ப ராட், இது டிஓல கேட்ட கொஸ்டின் சார். அந்த டீப் சி அனிமல்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ராட் செல்ஸ் அதிகமா இருக்கும் தென் கோன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது. டிஓல அந்த கொஸ்டின் கேட்டாங்க. சரியா? இது கொஞ்சம் முக்கியமானது, அதை நீங்க பாருங்க. அதுக்கடுத்து சில டெக்னிக்கல், இது நான் பின்னாடி ஒரு டயக்ராமோட நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்ப லைட்டா சொல்றேன் சில விஷயங்கள். ஹேண்ட் ரிட்டனா பேஜ் நம்பர் 15ல கீழே ஏதாவது ஹேண்ட் ரிட்டனா நான் எழுதியிருக்கேனா? Yes, sir. Yes. Okay, no problem. சரி, ரைட். இதை பத்தின டீட்டெயிலா பின்னாடி நான் மீட் பண்ணிக்கோங்க. இதை பத்தின டீட்டெயில் பின்னாடி நான் சொல்லுவேன். இருந்தாலும் இந்த வேர்டு ரொம்ப முக்கியம், அதுக்காக இந்த ஹேண்ட் நாங்க எழுதியிருக்கேன். That's a littoral zone. Lot of zone is there, light. அப்படின்னா the zone between the high tide and low tide level in that marine ecosystem. இது பிக்சரோட நான் பின்னாடி ஹை டைடு, லோ டைடு, ஆல்மோஸ்ட் இந்த இப்ப ரெண்டு கனெக்ட் ஆகக்கூடிய 2 ஏரியா வரும். அது நான் பின்னாடி இந்த ஏரியா வரும். நான் ஒரு டயக்ராமோட பின்னாடி இருக்கும், அப்ப நான் சொல்றேன். இதுக்கு பேர் தான் லிட்ரோல் ஜோன். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இந்த 3 முக்கியமோ நான் சொன்னேன்னா, அதே மாதிரி இந்த லிட்ரோல் ஜோனும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க.
சரி, இதுல லைட் பொறுத்தளவு இதுல போட்டோகைனசிஸ்னா லைட் இஸ் கண்ட்ரோல்ட் பை லோகோமெட்ரி ஆக்டிவிட்டி. யா, நம்மளே அப்படித்தான். இப்ப வந்து காலையில லைட் சன்லைட் வந்தோடனே தான் எந்திரிப்போம். அந்த அளவுக்கு தான் இருக்கும். சரியா? that intensity not only that, even that animal also the intensity will be increased, the locomotion also it will be shift up that. சரியா? So light is one of the important factor to activity of that animals. அதான் photokinesis ன்னு சொல்லக்கூடியது. Phototaxis-னா the direction of the movement to influenced by the light. சரியா? direction of the movement, லைட்டை வச்சுட்டு சில மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த கேஸ் ஆஃப் தட் பாசிட்டிவா இருக்கும், இதுல நெகட்டிவாவும் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த வீட்டில் லைட் போட்டோம்னா சில இன்செக்ட் அட்ராக்ட் பண்ணதுல அது பாசிட்டிவ் போட்டோ டாக்சிஸ். இதே இது வந்து நெகட்டிவ் போட்டோ டாக்சிஸ் என்னது, லைட் போட்டோம்னா இப்போ இப்போ ரெஸ்ட் ரூம்லயோ அதெல்லாம் லைட் போட்ட உடனே காக்ரோச் சில வேற ஏதாவது இருந்தாலும் டக்குன்னு ஓடுது பாத்தீங்களா, அது வந்து நெகட்டிவ் போட்டோ டாக்சிக். அது தெரிஞ்சுக்கோங்க. ரைட். அடுத்தது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான் வெர்டிகல் மைக்ரேஷன். Vertical migration, you know very well that light in the planktons. நான் என்ன சொன்னேன் லாஸ்ட் கிளாஸ்ல, இது சின்ன சின்ன பிளாங்க்டான் இருக்கும். ஏர்லி மார்னிங் வந்து அப்படியே சர்ஃபேஸ் வாட்டர் சர்ஃபேஸ்ல இருக்கும். அதே லைட் வந்து இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் கூடும்போது that everything will be migrated into the next region or next zone. Okay, so அது ஒரு முக்கியமானது. Even the light also to induce the development of gonads in that bird. ஏன் வந்து மைக்ரேட் ஆகுது இந்த பேர்டு ஒரு இடத்துல, இந்த சீசனல் மைக்ரேஷன். அப்ப எப்படி தெரியும் இந்த சீசன் வந்துருச்சு அப்படின்னு பேர்டுக்கு எப்படி தெரியும்? அது கூட லைட் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா. அந்த கொனாட்ஸ் டெவலப் ஆன உடனே அப்ப ரைட், இது வந்து நம்ம பிரீடிங் சீசன், ஸோ we want to migrate one place to the another place for favorable place அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகும்னு சொல்றாங்க. சரியா? அடுத்த போட்டோட்ரோபிசம், only a part of that organism move in response to the light. இப்ப வந்து நம்ம லைட்டு ஒரு அதாவது டோட்டல் கம்ப்ளீட்டா அதை ரெஸ்பான்ஸ் பண்ணாது, அந்த ஒரு பார்ட் மட்டும் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணும். இப்ப திடீர்னு உங்க முன்னாடி நான் ஒரு டார்ச் லைட் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த பக்கம் திரும்ப மாட்டீங்க, டக்குன்னு கண்ணை மட்டும் தான் மூடுவீங்க. அப்போ பாடியில ஒரு பார்ட் மட்டும் தான் அந்த போட்டோட்ரோபிசிஸ்ல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. ரைட். அதே மாதிரி டீலோடாக்சிஸ் மூமெண்ட்ஸ் தட் மேல் டுவர்ட்ஸ் டு த ஃபீமேல், அதுவும் அந்த ரிலேட்டடோட தான். போட்டோபீரியாடிசம் உங்களுக்கு தெரியும், இன் ரெஸ்பான்ஸ் டு தட் அனிமல், த லென்த் ஆஃப் த டே. சரியா? அந்த டேயோட லென்த்தை வச்சுட்டு இதை நம்ம போட்டோபீரியாடிசம் சொல்லுவோம். இதுல வந்து லென்த் ஆஃப் த டேல சன்ரைஸ் அண்ட் சன்செட் அப்படின்னு ரெண்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும். இதுதான் காலையில எப்போ சூரியன் உதிக்குது, எப்போ திரும்ப மறையுதோ அதுதான் நம்ம லென்த் ஆஃப் த டேன்னு சொல்றோம். இதுல ரிதம்லாம் இருக்கு சார், நம்ம சிலபஸ்ல இல்ல, இல்லாட்டாலும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாமே லைட்டு டெம்பரேச்சர்ல வரக்கூடிய விஷயங்கள் தான். சர்க்கேடியன் ரிதம் அப்ப என்ன சொல்றோம்? சர்க்கேடியன் இருந்தா இட்ஸ் எண்டேஜினஸ். அது என்ன சார்? இட்ஸ் இன்கிரிடியன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தட் அனிமல். அதான் சர்க்கேடியன் ரிதம். இப்ப வந்து டெய்லி நீங்க வந்து காலையில நான் 4 மணிக்கு எந்திரிச்சு டிஆர்பிக்கு படிக்கணும் அப்படின்னு நீங்க மைண்ட் செட் பண்ணிட்டா, இன்னைக்கு இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். ஒரு 5 மணி 6 மணிக்கு எந்திரிப்பீங்க. அப்படியே கரெக்டா 4 மணிக்கு 1 வீக் மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டா, அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்கா அலாரம் நீங்க செல்லுலயோ இல்லைன்னு வேற அலாரம் வச்சாலும் 4 மணிக்கு பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எந்திரிச்சிருவீங்க. அந்த பிராக்டிஸ் தான். அதுதான் சர்க்கேடியன் ரிதம் சொல்றது. இட்ஸ் என்டேஜ். நம்ம இன்ஹிடன் ப்ராப்பர்ட்டியாவே மாறிடும். அது வந்து the sequence of that event that repeated themselves through the time. திரும்ப திரும்ப அதையே செஞ்சா, ஒரு நாளைக்கு நான் 8 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னா நீங்க டிசைட் பண்ணா ஒரே நாள்ல இன்னையிலே டக்குன்னு 8 மணி நேரம் படிக்க முடியாது. இன்னைக்கு 2 மணி நேரம் படிக்கிறீங்க, நாளைக்கு ஒரு 3 மணி நேரம், ஒரு வாரத்துல அதை நீங்க அடாப்ட் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், அடுத்த 8 மணி நேரம் நீங்க படிக்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. ஏதோ ஒரு பிரம்மம், ஒரு மெண்டல் பிடிச்ச மாதிரி இருப்பீங்க. ஏற்கனவே அப்படிதான் சார் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த வெயிலுக்கு. சரியா? படிக்கலன்னா அப்படித்தான் இருக்கணும். நீங்க எல்லாம் எப்படி தூங்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது படிக்கலாம், தூக்கமே வரக்கூடாது சார். இந்த போர்ஷன் இன்னைக்கு இந்த இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவு போர்ஷன் இப்படி படிக்கணும். 8 மணி நேரம் சார் சொல்லியிருக்காரு, 8 மணி நேரம், இன்னைக்கு 1 மணி நேரம் கம்மியாயிருச்சு. எக்ஸ்ட்ரா அதுக்கு மேல எவ்வளவு நேரம் படிக்கலாம். ஆனா மினிமம் 8 மணி நேரம் படிக்க சொல்லியிருக்கேன். 8 மணி நேரம் படிக்கலன்னா உங்களுக்கு சாப்பாடே உள்ள இறங்கக்கூடாது. அதெல்லாம் நல்லா இறங்கும் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? அதான் ஆக்டிவிட்டிஸ் என்டேஞ்சர்னு சொல்லக்கூடியது. இன்ஹிடன் ப்ராப்பர்ட்டிஸை மாறிடணும், படிக்கணும், படிச்சுட்டே இருக்கணும், வேற வழியே கிடையாது. அந்த மாதிரி அடாப்ட் ஆயிரணும்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது வந்து என்ன சொல்ல, நாட் எக்ஸாக்ட்லி 24 hours rhythm due to that biological clock which is integral part of the every organism. ஒவ்வொரு ஆர்கானிசம் அது மாறும்.
சில பேர் வந்து ஏர்லி மார்னிங் படிப்பாங்க, சில பேர் நைட் ஃபுல்லா படிப்பாங்க, சில பேர் பகல்ல தான் படிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில வித்தியாசம் இருக்கும் அதுல. சர்க்கேடியன் ரிதம் போது அதான். சரியா? ரைட். அடுத்து லூனார் ரிதம். அப்ப இது வந்து cyclic events caused by that rotation of the moon around that earth. அது அந்த ஃபுல் மூன், நியூ மூன் வரும் பாத்தீங்களா? அதான். 29 டேஸ் சைக்கிள் இது வந்து. உங்களுக்கு தெரியும். ஒரு மாசத்துல வந்து அந்த ஃபுல் மூன் வரும், அடுத்து நியூ மூன் வரும். உங்களுக்கு தெரியும். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 45 ஒரு 15 டேஸ் பெட்டின்ல. சரியா? அப்ப ஃபுல் மூன் டேஸ்லாம் ஆல்மோஸ்ட் the tidal activities are very high. ரொம்ப அந்த அலைகள்லாம் அதிகமா வரும்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த ஸ்ப்ரிங் டைடு வந்து இன்க்ரீஸ் த டைட் அண்ட் தட் நீப் டைடு டு டிக்ரீஸ் த டைட்ஸ். இது லூனார் பீரியாடிசிட்டின்னு ஒன்று இருக்கு சார். இந்த ஷோயிங் பை தட் பாலோலோ வேர்ம்னு ஒரு வேர்ம் சார். இது வந்து மெரைன் பாலிசிட்டே. இது என்ன செய்யும்னா பிரீட் ட்வைஸ் இன் இயர். ஒரு வருஷத்துக்கு 2 இடம் பிரீட் பண்ணும். ஃபுல் மூன் டேஸ் இட்ஸ் கம் டு த சர்ஃபேஸ் அண்ட் ஸ்விம். இப்ப கடல்ல அந்த ஃபுல் மூன் டேல என்ன செய்யும்னா இந்த பாலோலோ வேர்ம் சொல்றோம் பாத்தீங்களா, மெரைன் பாலிசிட்டே. இந்த பாலிசிட்டி அப்படியே மைக்ரேட் ஆகுமா ஒன் பிளேஸ்ல இருந்து அந்த பிளேஸ்ல. அப்ப லைட்டா க்ளோ பண்ணுமா. அதாவது என்ன சொல்றோம், இந்த மின்மினி பூச்சிகள் சொல்றோம் பாத்தீங்களா, அப்ப அந்த அளவுக்கு க்ளோ பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மாசம் மைக்ரேட் ஆகும்னு சொல்லுவாங்க. லூனார் பீரியாடிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பிரீடிங் சீசன்ல நடக்கக்கூடியது. சரியா? ரைட். அடுத்தது ஹியூமிடிட்டி. இது நான் லைட், இதுவும் டெம்பரேச்சர் மாதிரி லைட்டுக்கு ரிலேட்டடா உள்ளதா. The water vapor present in that liquid water droplets in that earth. சரியா? இது invisible water vapor, that is we are called as a humidity. The plants are grown in that water. The wet placeல plant இருக்குறது நம்ம என்ன சொல்றோம்னா the hydrophytes அப்படின்னு சொல்றோம். சரியா? wet placeல. இதே இது வந்து இந்த கேஸ் ஆஃப் தட் plants grow in that water normal level வந்து அதுக்கு mesophytic ன்னு சொல்றோம். The deficiency of area water ரொம்ப deficiency தான் அது xerophytes அப்படின்னு சொல்றோம். Hydrophytes, mesophytes, xerophytes. தெரிஞ்சுக்கோங்க. at the gravity the animal comes out with that water to land. வாட்டர்ல இருந்து லேண்டுக்கு வர்றது. The animal subjected to that gravitational force மூலம் வரக்கூடியது. சரியா? and low and high tides also in the sea due to that earth gravitational pull. அதனால தான் வரும். Light is induced the photochemical reaction as a result of the formation of color pigments. இது வந்து மெலனோஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடியது. லைட் மூலம் வந்து சில மெலனோஃபோர் பீரியாடிசிட்டிஸ்ல வரக்கூடியது. சரியா? ஐ மீன் இந்த லைட் மூலம் அந்த லைட்டால சில அனிமல்ஸ் வந்து ஒவ்வொரு அனிமல்ஸும் ஒவ்வொரு டயத்துல ஆக்டிவிட்டிஸா இருக்கும். ஆக்டிவிட்டிஸ் வந்து நல்லா பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அனுரல் சொல்றோம், த டான் பீரியட் சொல்றோம். டூரிங் தட் ஏர்லி மார்னிங் இட்ஸ் சோ மச் ஆஃப் ஆக்டிவ். ஏர்லி மார்னிங் ரொம்ப ஆக்டிவா இருந்தா அது பேர் டான் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடியது. தாரோனல். டயூர்னல் உங்களுக்கு என்ன தெரியும், ஃபுல் மூன் டே. The active in that full day, not full moon, sorry, full day of the light period. காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் படுக்கிற வரைக்கும். அப்ப டயூர்னல் என்ன பகல்ல நல்லா ஆக்டிவா இருக்கும் அப்படி சொல்றது. விஸ்பர்னு சொல்றது ஆக்சுவலா வந்து விஸ்பர்னு சொல்றதே the dusk period, the sunset பீரியட்ல வந்து அப்படியே ரொம்ப ரம்மியமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சன்செட் பீரியட்ல. சரியா? அதுதான் விஸ்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை வச்சுதான் அந்த நாப்கினோட பேர் வச்சிருக்காங்க சார். ஞாபகம் வச்சுக்கோங்க. விஸ்பர் அப்படின்னு ஒரு கம்பெனி கூட இருக்கும். அதுல டஸ்க் பீரியட், அதாவது சன்செட். ராபிட் எல்லாம் பாருங்க அந்த சன்செட் டயத்துல தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் ராபிட். சரியா? நாக்டர்னல் பீரியாடிசிட்டி யூ நோ வெரி வெல். தட் நாக்டர்னல் பீரியாடிசிட்டினா நைட் டைம் தே மச் சோ மச் ஆஃப் ஆக்டிவ். நைட் மட்டும் தான். லைக் சில அனிமல்ஸ் இருக்குது, ஈவன் தட் பேட் அந்த மாதிரி நைட் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஸோ நம்ம அப்ப டே டைம் ஆக்டிவா இருக்குது, நைட் டைம் ஆக்டிவா இருக்குது. இந்த 4 டைப் டான், டஸ்க் அண்ட் டயூர்னல் அண்ட் நாக்டர்னல். நம்ம டிஆர்பி பாஸ் பண்ணனா இந்த 4 பீரியாடிசிட்டியும் இருக்கணும். அப்பதான் செலக்ட் ஆக முடியும். பாத்துக்கோங்க. சும்மா டான் டஸ்க் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு மட்டும் இருந்துட்டு இருக்காதீங்க. ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் லைட். இன்னும் இதை பத்தி டீடைல்ஸ் இன்னொரு ஏரியால வரும். அப்பயும் நான் லைட்டை பத்தி நான் சொல்றேன் நான். சரியா? அவ்வளவுதான் சார். மேக்சிமம் அடுத்து இந்த கேஸஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப பெருசா ஒண்ணு, இதுவும் ஏபேட்டிக் ஃபேக்டர் தான். பட் ரொம்ப எக்ஸாக்டா அதுல பெருசா ஒன்றும் கிடையாது. பட் இது வரைக்கும் மேக்சிமம் கொஸ்டின் வந்து டெம்பரேச்சர் லைட்ல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஈவன் தட் வாட்டர் ஆல்சோ. ரைட். The gas is mixing up that atmosphere we are called as a air. That is important for the respiration. The walnut adaptation, the animals are found in that air. Airல ஏற்கனவே என்னென்ன இருக்குன்னு நான் சொன்னேன். ஆக்சிஜன் வந்து 21%, நைட்ரஜன் 78%, CO2 carbon dioxide 0.03%, and some inert gas, argon and the inert gases also present. Even that CO2 photosynthesis is important.
நைட்ரஜன் பொறுத்தளவு வளிமண்டலத்துல நிறைய 78% நைட்ரஜன் இருக்குது. இட் ஃபிக்ஸ்டு பை தட் எக்டோகெமிக்கல் அஸ் வெல் அஸ் பயாலஜிக்கல், அதாவது நிறைய நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ரிலேட்டடா யூஸ் ஆகும்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. The ammonia is convert the nitrate and the nitrite அந்த மாதிரி. And basis of the other organisms அப்படின்னு பார்க்கும்போது certain organism live in that parasites in the body of that other organism. It's a nourishment of that body to that host. Climates நிறைய சொல்லலாம் இதுல பத்தி. climate of temperature, humidity, light, wind, rainfall, snow, இது எல்லாம் தான் important factor to decide the climate. Climatic chemical factorனா the gasesல என்னென்னலாம் இருக்கும், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், அயான்ஸ் கான்சன்ட்ரேஷன், ஹைட்ரஜன், சல்ஃபர், நியூட்ரிஷன், இது எல்லாமே அந்த கெமிக்கல் ஃபேக்டர்ஸ், ஒரு அட்மாஸ்பியர்ல உள்ள முக்கியமான ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் ஏபயாட்டிக் ஃபேக்டர். I'll take the page number 18. சரியா? ஸோ இது இவ்வளவு நேரம் நம்ம ஏபயாட்டிக் ஃபேக்டர் இது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் எக்ஸாம் புக்ல இருந்து எடுத்து அதை நம்ம ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். சரியா? ரைட். இதுவும் நீங்க ஹிண்ட் எடுக்க வேண்டாம். பேஜ் நம்பர் 18ல இருந்து நீங்க ஃபுல்லாவே தான் ஏபயாட்டிக் ஃபேக்டர் தான். பட் இந்த ஏபயாட்டிக் ஃபேக்டர் வந்து இது ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான், புதுசா ஒன்றும் கிடையாது. சரியா? ஸோ இது பேஜ் நம்பர் 18, 19ல வந்து கம்பஷன் ஆஃப் ஏர் அண்ட் கம்பஷன் ஆஃப் வாட்டர், லைட் இங்க இருக்கு பாருங்க, போட்டோபிரேடியேஷன் ஃபுல்லா ஹிண்ட் மாதிரி பக்காவா இருக்கும். இதுல எக்ஸாம்பிள்ஸ் சில இது எல்லாமே இதுல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஃபுல்லாவே அதுல இருக்கும். சரியா? ஈவன் த டெம்பரேச்சருக்கு பேஜ் நம்பர் 20ல அந்த இதுல பாருங்க, நான் சொன்ன எபிலிமினியான், தெர்மோக்ளைன், ஹைப்போலிமினியான், இது ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். ரூல் பாருங்க, ஒரு 5 ரூல் இருக்கு பாருங்க, ஒரு 5 ரூல் ரொம்ப முக்கியமானது சார். பேஜ் நம்பர் 21. வாட்டர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். சாயில் டைப்ஸ் ஆஃப் சாயில் ஃபுல்லா பேஜ் நம்பர் 22ல இருக்கு, பாத்துக்கோங்க. இதெல்லாம் திரும்ப நான் ஆல்ரெடி நடத்தியாச்சு, ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? ஃபயர், விண்ட், இதெல்லாம் பெருசா ஒண்ணும் கிடையாது. இதுல வந்து ரேஞ்ச் ஆஃப் த டாலரன்ஸ், த லா ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து அதாவது மேக்சிமம் இந்த ரேஞ்ச் ஆஃப் த டாலரன்ஸ் சொல்லுவாங்க. இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளால டாலரேட் பண்ண முடியும், அதுக்கு மேல போனா டாலரேட் பண்ண முடியாது. அதான் வந்து ரேஞ்ச் ஆஃப் த டாலரன்ஸ் சொல்லக்கூடியது. சரியா? சோ நான் என்னுடைய மேக்சிமம் எஃபோர்ட் எடுக்கிறோம். சரியா? அதுக்கு மேல எடுக்க முடியாதான்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான், வேற இதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? சோ இது எல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆஃப் தட் ஏபயாட்டிக் ஃபேக்டர். அடுத்து நம்ம பார்க்க போறது பயாட்டிக் ஃபேக்டர். ஸோ ஏபயாட்டிக் ஃபேக்டர்ல இருந்து இவ்வளவு நேரம் நேத்து பிளஸ் இவ்வளவு நேரம் நடத்துறதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், அவ்வளவுதான். நேத்து ஃபுல் கிளாஸ் பிளஸ் இப்போ ஒரு 1/2 hour. சரியா? அப்ப 2 hours வந்து நடத்தினது எத்தனை கொஸ்டின் வரும் டிஆர்பில? ஒரு கொஸ்டின் வரும். சரியா? ரைட். சோ அடுத்தது பயாட்டிக் ஃபேக்டர். பேஜ் நம்பர் 25க்கு வாங்க, மீதி அந்த 1.5 பேஜ் பின்னாடி நான் சொல்றேன். சரியா? பேஜ் நம்பர் 25. இப்ப பயாட்டிக் ஃபேக்டர் வந்து அதே மாதிரி ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், நோட் அவுட். பயாட்டிக் ஃபேக்டர். சரியா? சோ யா, ரைட். சோ பயாட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாவே இது வந்து லிவிங். பேஜ் நம்பர் 25 எடுத்துக்கோங்க சார். இட்ஸ் a living factor for that environment to influence that. Okay, influence that it organisms. நிறைய அதுல என்னென்ன லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஒரே ஒரு நிமிஷம். எஸ், ஓகே. இப்பதான் ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்திருக்கீங்க. கிளாஸ் ஆரம்பிக்க முன்னாடி இவ்வளவு பேர் இல்ல. சரி, ரைட். ஓகே, லிசன். 1 minute. Okay, listen. So it's a biotic factor. இதுல வந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும், ஆனா ரொம்ப ஈஸி சார் இந்த ஏரியா. ஏபயாட்டிக் கூட கொஞ்சம் வாஸ்ட் ஏரியா. சரியா? அப்ப பேஜ் ஒரு 20 பேஜ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், அவ்வளவுதான். அடுத்தது ஒரு 5 பக்கத்துல இருந்து ஒரு கொஸ்டின் வரும், இவ்வளவுதான் மேட்டர். சரியா? ரைட். So that all animals, the direct or indirectly, it will be associated with each other. ஒரு அனிமல்ஸ்ல டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஒவ்வொரு அனிமலும் வந்து அதோட ரிலேஷன்ஷிப்போட இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ இதுல வந்து நம்ம என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, எப்படி இருக்குது
அதுதான் இப்ப டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். ஒரு நிமிஷம். population இதான் பாருங்க. ரைட். 1 minute சார். ஸோ இதுல வந்து இன்டர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றோம். இன்டர் ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ இந்த இன்டர் ரிலேஷன்ஷிப்ல எது எது என்னென்ன கேட்டகரி இருக்குது இந்த இன்டர் ரிலேஷன்ஷிப்ல, அதை நம்ம இதில் மெயினாக பார்க்க போறோம். சரியா? சரி, ஒன்னொன்னா நம்ம இதில் பார்ப்போம். இன்டர் ரிலேஷன்ஷிப்ல பர்டிகுலரா என்னென்ன ஏரியா எப்படி வரும் அது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான் முக்கியமா. இதுல இன்ட்ரா இன்டர் ரெண்டு டைப். இன்ட்ரா ஸ்பீசிஸ் ரிலேஷன்ஷிப்னா வித்தின் ஒன் ஸ்பீசிஸ், within the one species, that's intra. The honeybee and some species are congregate for the food, shelter, reproduction as a result for competition. Competition on the intra species அப்படின்னா within the one species, ஒரு ஸ்பீசிஸ்க்குள்ள காம்படிஷன் நடந்தால், இப்ப இத்தனை பேர் இருக்கீங்க, சீட்டு 100 சீட்டு தான், அப்ப உங்களுக்குள்ள இந்த பிஜேஷன் காம்படிஷன் நடக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் இன்ட்ரா ஸ்பீசிஸ் காம்படிஷன் ஆர் ரிலேஷன்ஷிப். ஸோ அப்ப ஓவர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தட், இது எப்படி நடக்கும்? இந்த ஓவர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அக்வாட்டிக் என்வாரன்மெண்ட். அக்வாட்டிக் என்வாரன்மெண்ட்ல ஓவர் ப்ரொடெக்ஷன் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அஸ் எ ரிசல்ட் அங்க என்ன பிரச்சனை வரும்? ஆக்சிஜன் டெப்ளூஷன் வரும், ஃபுட் டெப்ளூஷன் வரும். இதான் ப்ராப்ளம். இதான் இன்ட்ரா ஸ்பீசிஸ் ரிலேஷன். சரி, இன்டர் ஸ்பீசிஸ் ரிலேஷன்ஷிப்னா அசோசியேட் பிட்வீன் த டூ டிஃபரண்ட் ஸ்பீசிஸ். நல்லா கவனிங்க, டூ டிஃபரண்ட் ஸ்பீசிஸ். அங்க என்ன சொன்னேன்? சேம் ஸ்பீசிஸ்க்குள்ள காம்படிஷன், இங்க வேற வேற ஸ்பீசிஸ்க்குள்ள காம்படிஷன். அதான் இன்டர் ஸ்பெசிபிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றோம். இதுதான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒன்னு வந்து என்ன பார்க்க போறோம்னா நியூட்ரலிசம், சிம்பாசிஸ், ஆன்டகோனிசம். சரியா? 3 கேட்டகரியா இதுல பிரிக்கிறோம். ஒன்னு ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூட்ரல், அதுலயே மீனிங் இருக்குது. நியூட்ரலிசம் அப்படின்னு சொல்லவே, நியூட்ரல் சொன்னாவே ரெண்டுமே 0 + 0 அந்த மாதிரி. அதாவது ஸ்பீசிஸ் ஏவும் 0, ஸ்பீசிஸ் பியும் 0. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன் நான். சரியா? அப்ப நோ ஸ்பீசிஸ் வில் பி அஃபெக்டட். நியூட்ரலிசம் சொல்லும் போது சார் இதுல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ ஸ்பீசிஸ் வில் பி அஃபெக்டட். அந்த ரெண்டு ஸ்பீசிஸ்மே அஃபெக்ட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு வீட்டுல இட்ஸ் அ கவ் டாக் லிவிங் இன் த சேம் ஹவுஸ். நாயும் இருக்குது, ஒரு டாகும் இருக்குது, ஒரு கவ்வும் இருக்குது. கவ்வுனால டாகுக்கு ஏதாவது காம்படிஷனா? ஃபுட்ல இல்ல ஷெல்டர்ல. டாக்னால கவுக்கு ஏதாவது காம்படிஷனா? நோ. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. நோ ஸ்பீசிஸ் வில் பி அஃபெக்டட். தட் இஸ் கால்ட் மியூச்சுவலிசம். சரியா? அடுத்தது சிம்பாசிஸ். சிம்பாசிஸ் அப்படின்னு சொல்றது எப்படின்னா, ரெண்டுமே இந்த கேட்டகரி பிளஸ் பிளஸ் சிம்பாசிஸ். அப்ப போத் பார்ட்னர்ஸ் வில் பி பெனிஃபிட்டட், நோ ஒன் ஹார்ம்டு. சார் இதுதான் சார் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ், 0 மைனஸ் பிளஸ் 0, இதுதான் கொஸ்டின். சரியா? எக்ஸாம்பிளும் கேட்பாங்க. இதுதான் ரெண்டு தான் டிவைட் பண்றோம். இது சிம்பாசிஸ். ஒன்னு வந்து மியூச்சுவலிசம், இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி இருக்குல்ல, ஒன்னு வந்து மியூச்சுவலிசம், இன்னொன்னு வந்து என்னன்னா கமன்சாலிசம். இந்த இடத்துல ரெண்டு கமன்சாலிசம், மியூச்சுவலிசம் அண்ட் கமன்சாலிசம். சோ இதுல மியூச்சுவலிசம், இது இன்னும் மியூச்சுவலிசம் திரும்ப டைப்ஸ் இருக்குது. 2 டைப் மியூச்சுவலிசத்துல. ஐ மீன் the word that mutualism, the word coined by D. Berry. தெரிஞ்சுக்கோங்க யாரு இந்த வார்த்தை சொன்னா. மியூச்சுவலிசம்ல வித் the continuous contact and without continuous contact. அப்ப the living together, if one partner is separated, both individual will not survive. நல்லா ஞாபகம். மியூச்சுவலிசம் என்ன சொன்னேன்? both partner will be benefited. ஸ்பீசிஸ் ஏ ஸ்பீசிஸ் பி ரெண்டுமே பெனிஃபிட் அடையும். அதான் மியூச்சுவலிசம். ஆனா ரெண்டுமே கண்டிப்பா அதுல வந்து கண்டினியூஸ் கான்டாக்ட் இருக்கு. சில மியூச்சுவலிசம் இருக்கு, அப்ப அது கண்டினியூஸா கான்டாக்ட்ல இருக்கணும். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. டெர்மைட்ஸ், பெட்ரமைசம், சாரி புரோட்டோசோவன்ஸ். டெர்மைட்ஸ் உங்களுக்கு தெரியும், கரையான். ஒன் ஆஃப் த புரோட்டோசோவன் தட் இஸ் கால்ட் ட்ரைகோனிம்பா. அதாவது டெர்மைட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், எதனாலும் சாப்பிடும். ஈவன் த ஹேர், எதை சாப்பிட்டாலும் சரி, ஒரு கிளாத்தா இருக்கட்டும், புக்கா இருக்கட்டும், ஒரு உட்டா இருக்கட்டும், எதனாலும் சாப்பிடும். ஏன்னா அதுக்கான டெர்மைட்ஸுக்கு வந்து இந்த செல்லுலோஸ்
செல்லுலேஸ் என்சைம் சிந்தேஸ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு, அது டைஜஸ்ட் பண்ணும். அப்ப ஒரு டெர்மைட்ஸ்குள்ள என்ன இருக்கும், ஒரு ட்ரைகோனிம்பான ஒரு புரோட்டோசோவன் இருக்கும். அப்ப இதுல ரெண்டுமே வேற வேற ஸ்பீசிஸ், நல்லா கவனிங்க. டெர்மைட்ஸ், ட்ரைகோனிம்பா. இந்த டெர்மைட்ஸ்க்கு ரெண்டுக்கு போத் பார்ட்னர் வில் பெனிஃபிட்டட். எப்படி சார்? the termites give the space for ciliates. அதுக்கு தங்குறதுக்கு ஒரு இடத்தம் கொடுக்குது. யாருக்கு? ட்ரைகோனிம்பாக்கு. சரி, இந்த ட்ரைகோனிம்பானால டெர்மைட்ஸ்க்கு என்ன சார் லாபம், என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டா, the supply the cellulose. அதான் முக்கியம். the cellulase enzyme மூலம் that easily to digest the cellulose. ஓகே, இது அப்ப both partner will benefited. சரி, அப்ப டெர்மைட்ல இருந்து நம்ம ட்ரைகோனிம்பாவை செப்பரேட் பண்ணிட்டா ரெண்டுமே இறந்துரும். அதான் கண்டினியூஸ் மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்றது. ஐ மீன் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். லைக்கன் சொல்லலாம், கம்போஸ்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் ஃபார் தட் ஃபங்கை. லைக்கன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். சரியா? ஐ மீன் மியூச்சுவலிசம் வித்தவுட் கண்டினியூஸ் கான்டாக்ட் அப்படின்னு சொல்றோம். வித்தவுட் கண்டினியூஸ் கான்டாக்ட். சரியா? சார் இந்த ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஓகே, லிசன். ரிசல்ட் அனலைஸ் வரல, உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சோன்னு ரிசல்ட் அனலைஸ் போட்டு விடுறேன். பிளஸ் கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஸ்டினும் டிஸ்பிளே இது சாரி மெயில்ல வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுவும் வந்திருக்கும், இப்போ வந்திருக்கும், செக் பண்ண வேண்டாம். சரியா? நாளைக்கு கொஸ்டின் என்ன, நாளைக்கும் கிளாஸ் இருக்கும் சார். கொஸ்டின் டிஸ்கஷன் நாளைக்கு வச்சுக்கிட்டு கண்டினியூ பண்ணுவோம். சரியா? ரைட் சார், நான் பேசுறது கேக்குதா? எனிஒன்? Yes, sir. Yes, yes. Okay, 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 okay. Sir, right, no problem. Okay, thank you. Okay, listen. இப்போ எதை பத்தி நடத்திட்டு இருந்தோம்? Yeah. Yes, continuous and discontinuous contact, mutualism பத்தி பார்த்துட்டு இருந்தோம். Right. So இதுல இப்போ வந்து discontinuous without continuous contact or discontinuous, sorry, without continuous contact, இது ஒரு mutualism தான். இப்போ the partners are really to attract to each other, பட் ஷார்ட் டியூரேஷன் தான். கண்டினியூஸா அது டெர்மைட்ஸ், ட்ரைகோனிம்பா மாதிரி இருக்குன்னு அவசியம் கிடையாது. போத் பார்ட்னர் வில் பி பெனிஃபிட்டட் ஃபார் ஈச் அதர். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு கிரேசிங் அனிமல் அண்ட் பேர்டு. ஒரு மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குது, அது மாட்டுக்கு மேல ஒரு க்ரோ, ஒரு காக்காவோ இல்ல ஏதோ ஒரு பேர்டு இருக்கு, உட்காந்துட்டு என்ன செய்யும்? அது மாதிரி ஒரு அது அந்த பஃபலோ மேல உள்ள மைட்ஸ், டிக்ஸ் அண்ட் மைட்ஸ், அந்த உண்ணிகள் சொல்லுவோம் பாத்தீங்களா, அதை வந்து கொத்தி கொத்தி சாப்பிடும். சாப்பிடுறதுனால அந்த பேர்டுக்கு என்ன பெனிஃபிட்? ஃபுட்டு கிடைக்குது. பஃபலோக்கு என்ன கிடைக்குது? எக்டோ பாராசைட்ல இருந்து ரிலீஃப் கிடைக்குது. அப்ப போத் பார்ட்னர் வில் பி பெனிஃபிட்டட். இங்க ரெண்டு பார்ட்னர் பெனிஃபிட். அதுக்காக லைஃப் லாங்கா அந்த பேர்டு வந்து கிரேசிங் அனிமல் கூடயே இருக்குமா? அது தேவைப்படும்போது வரும், இல்லைன்னு போயிடும். இதுதான் வந்து வித்தவுட் கண்டினியூஸ் கான்டாக்ட்னு சொல்லக்கூடியது. சரியா? ரைட். அடுத்தது இது ரெண்டாவது கேட்டு ஒன்னு முடிஞ்சது மியூச்சுவலிசம். இப்ப ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னா கமென்சாலிசம். கமென்சாலிசம் சார், இது நீங்க வந்து சாதாரண நினைக்காதீங்க. என் கொஸ்டினை பாருங்க. அதாவது ரொம்ப உங்களுக்கு திங்க் பண்ணி எழுதுற மாதிரி நான் கேட்பேன். நீங்க ஈகாலஜி தானே அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க சார். நீங்க கொஸ்டினை பாருங்க. இந்த வாரம், அடுத்த வாரம் வந்து ஃபுல் போர்ஷன், 8வது யூனிட் ஃபுல் போர்ஷன், இம்யூனாலஜி ரிவிஷன் பிளஸ் ஈகாலஜி, அப்படிதான் வைப்பேன் நான். தனியாலாம் இதை வைக்க மாட்டேன். சரியா? அப்பெல்லாம் கொஸ்டின் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். அது மைண்ட்ல வச்சுட்டு படிங்க. சும்மா ஈகாலஜி தானே, நம்மளுக்கு தெரியாத ஈகாலஜியா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு கொஸ்டின்ல 4 கொஸ்டின் தெரிஞ்சாதான் அந்த ஒரு கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரிலாம் கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது நீங்க வந்து நல்லா படிக்கணும், மெட்டீரியல தரவு பண்ணிடணும். இந்த யாரெல்லாம் இந்த யூனிட் டெஸ்ட் நடத்தும் போதே மெட்டீரியல தரவு பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ரிவிஷன் டெஸ்ட்ல ஈஸியா இருக்கும். இப்போ சோம்பேறித்தனமா சரியா படிச்சு பெண்டிங் வச்சுக்கிட்டு படிக்காம இருந்தா அவங்க எல்லாமே இப்ப எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்றத. டெஸ்ட்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மாடல் டெஸ்ட் ரொம்ப 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 கஷ்டப்படுவாங்க. இப்ப யூனிட் டெஸ்ட்லயே தர பண்ணிடணும். ரிவிஷன்ல இவ்வளவு நேரம், இவ்வளவு டைம்லாம் இருக்காது.
ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் இவ்வளவு டைம் இருக்கவே இருக்காது, படிக்கிறதுக்கு இவ்வளவு டைம் கொடுக்கவே மாட்டேன், இவ்வளவு டைம் இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ஒரு வாரம் 2 யூனிட் 1 யூனிட் அந்த மாதிரி தந்துருவேன். அப்பெல்லாம் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, ஜஸ்ட் மெட்டீரியல் ரிவைஸ் தான் பண்றதுக்கு நேரம் இருக்கும். அப்ப இந்த யூனிட் டெஸ்ட்லயே பெர்ஃபெக்டா படிச்சு முடிச்சிருங்க, எதையும் பெண்டிங் வைக்காதீங்க. படிக்கலாம் தூக்கம் வரக்கூடாது, இப்பயே சொல்லிட்டேன் நான். எந்த வேலை இல்லாம இதுதான் நம்மளுக்கு வேலைன்னு சொல்லி அதை மட்டும் தான் செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன். அவ நீங்க சைக்காலஜி தானே நம்மளுக்கு தெரியாதா அப்படின்னு நினைச்சிட்டு அசால்ட்டா இருக்காதீங்க. சொல்லுங்க சார், யாரா பேசுனீங்க? ஓகே சார், கமெண்ட்ஸாலிசம் அடுத்து பார்க்க போறது த காயின்ட் த வேர்ட் ஒன் பெண்டன். சார் நீங்க சில இடத்துல இல்லைன்னா அந்த டேர்ம் சொன்னவங்க இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்னொரு ஏரியால நான் இது எக்ஸ்ட்ரா ஒரு போர்ஷன் எக்ஸ்ட்ரா தந்திருப்பேன்ல, அதுல எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். சரியா? 2 or more animals it's living together, there is a no physiological difference between the each or such organisms. இது பேர் தான் கமெண்ட்ஸாலிசம். அங்க மியூச்சுவலிசம் மாதிரி தான், மியூச்சுவலிசம் மாதிரி தான் இங்கேயும் கண்டினியூஸ் கான்டாக்ட் அண்ட் வித்தவுட் கண்டினியூஸ் கான்டாக்ட் இருக்கு. கமெண்ட்ஸாலிசம் இதுல வந்து இட்ஸ் ரிமைனிங் மோர் ஆர் லெஸ் இட்ஸ் a permanent contact with that host. கண்டினியூஸ் கான்டாக்ட்ல கமெண்ட்ஸாலிசம்ல இந்த இங்க கொடுத்துருங்க பாருங்க, ஒரு பார்ட்னர் பெனிஃபிட், ஒரு வந்து நாட் ஹார்ம்ஃபுல், தட் அஃபெக்ட் ஆகாது. அங்க போத் பார்ட்னர் வில் பி பெனிஃபிட்டட் சொல்றோம். இது வந்து அப்படி கிடையாது, ஒரு பார்ட்னர் பெனிஃபிட் ஆகும், அந்த பார்ட்னர் அந்த அந்த ஸ்பீசிஸ்னால இன்னொரு ஸ்பீசிஸ் அஃபெக்ட் ஆகாது, அதான் ஜீரோன்னு சொல்றோம். அதுல கண்டினியூஸ்னு சொல்றது கூட இருக்குது. சரியா? இதுல வந்து எபிஃபைட்ஸ் வந்து எக்ஸாம்பிள். அதே வித்தவுட் கண்டினியூஸ் கான்டாக்ட்ல டெம்பரவரி கான்டாக்ட் ஆஃப் ஈச் ஆர்டர்ஸ். இதுல வந்து இந்த சக்கர் ஃபிஷ் அண்ட் ஷார்க் யூஜிடிஆர்ல கேட்டாங்க. சக்கர் ஃபிஷ் அண்ட் ஷார்க், அந்த ஆடம்சியா அண்ட் தட் ஹெர்மிட் கிராப். அதாவது கிராப் கிவ் த ஷெல்டர், sea anemone it's offer that food. sea anemoneக்கு வந்து ஃபுட் கிடைக்குது, அதுக்கு வந்து ஷெல்டர் கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு மியூச்சுவல்ல இருக்கும், எதையும் அஃபெக்ட் பண்ணாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நம்ம ஏபிட்ஸ் ஆஃப் ஆண்ட்ஸ், எக்கினஸ் ஆஃப் ஷார்க், crocodiles அண்ட் பேர்டு, இதெல்லாம் வந்து அந்த வித்தவுட் கண்டினியூஸ் கான்டாக்ட்ல வரக்கூடியது, அது தெரிஞ்சுக்கோங்க. ரைட். ஸோ இது எத்தனாவது கேட்டகரி? இப்போ ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து நியூட்ரலிசம், அதுக்கு அடுத்து சிம்பயாசிஸ் பார்த்தோம். ரெண்டாவது சிம்பயாசிஸ்ல இதுல மியூச்சுவலிசமும் கமெண்ட்ஸாலிசமும் பார்த்தோம். சரியா? அடுத்தது மூணாவது கேட்டகரி தான் இந்த இதுதான் தேர்ட் கேட்டகரி. மூணாவது கேட்டகரி வந்து அமன்சாலிசம். நோ அமன்சாலிசம் வராது, ஆண்டகோனிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல வரும், அது கரெக்டா இதுல வரும். சரியா? தட் இஸ் கால்ட் ஆண்டகோனிசம். இது எப்படின்னா போத் பார்ட்னர் வில் பி ஹார்ம்ஃபுல். The interspecific relationship where ஒரு பார்ட்னராவது ஹார்ம்ஃபுல்லா இருக்கும், இல்ல ரெண்டு போத் பார்ட்னர்ஸ் ஆர் ஹார்ம்டு. இதுலதான் 4 கேட்டகரி இருக்கு சார். ஆன்டிபயாசிஸ், பாராசிட்டிசம், பிரிடேஷன். இந்த இருக்கு பாத்தீங்களா, இது ஃபுல்லா. இதுலதான் லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் வந்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். லாஸ்ட் இயர் ஏ பயோட்டிக்ல ஒரு கொஸ்டின் கூட வரல, பயோட்டிக்ல தான் ஒரு கொஸ்டின் வந்தது. அது இந்த ஏரியால தான். எதுல? ஆண்டகோனிசம். இந்த ஏரியால தான் லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின். என்னன்னு சொல்றேன் பாருங்க. இதுல வந்து 3 கேட்டகரி சொன்னேன். ஒன்னு வந்து ஆன்டிபயாசிஸ் அப்படின்னு சொல்றது. ஆன்டிபயாசிஸ்னு இது வித்தியாசமா இருக்கும். இதுக்கு வந்து அமன்சாலிசம் வித்தின் பிராக்கெட்ல கொடுத்துருப்பேன் இந்த இடத்துல, அமன்சாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அமன்சாலிசம் இது ஆன்டிபயாட்டிக்னால் அமன்சாலிசம்னாலும் ஒண்ணுதான். அப்படின்னா the production is a harmful secretion by that organism or it's a harmful to the other organism. அப்போ ஒரு இதுக்கு ஹார்ம்ஃபுல்லா இருக்கும், இன்னொரு இது வந்து அது வந்து ஒண்ணு இருக்காது, அது ஜீரோ, நோ எஃபெக்ட். ஒண்ணு வந்து ஹார்ம்ஃபுல், அதுதான் மைனஸ்ன்னு சொல்றோம். இது வந்து ஃபங்கை த ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் சப்ஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள் சச் ஆன்டிபயோட்டிக் சப்ஸ்டன்ஸ் நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பென்சிலின், ஸ்ட்ரெப்டோமைசின், ஆரியோமைசின். இட் ஹெல்ப் த destroying that pathogenic bacteria. அந்த ஃபங்கஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஃபங்கஸ்னால இது பாதிப்பு கிடையாது, அது பென்சிலினால் ஃபங்கஸ் பாதிப்பு கிடையாது. ஆனா இந்த பென்சிலினால பாக்டீரியத்துக்கு பாதிப்பு இருக்கு, அதான் வந்து ஒரு -0 அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். அமன்சாலிசம் அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். மைக்ரோசிஸ்ட், இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே சொல்லலாம். ரெட் டைட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இந்த ரெட் டைட் என்னன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மெரைன் டைனோஃபிளஜெலேட்ஸ் ஆர் இட்ஸ் அப்பியர் தட் ஹியூஜ் நம்பர். அது நான் கொஞ்ச நேரம் முன்னாடி இதை வேற மாதிரி சொன்னேன். ஒரு டைடுன்னு தெரியும், அலை. சரியா? இந்த பர்டிகுலரா இது என்ன செய்யும்னா ஒரு மாதிரி குளோரிஃபை, அந்த டைனோஃபிளஜெலேட்ஸ் வந்து மெரைன் டைனோஃபிளஜெலேட் வந்து அந்த மின்மினி பூச்சி மாதிரி லைட் மாதிரி எரிஞ்சுட்டே இருக்குமா. அப்ப ஹியூஜ் நம்பரா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மைக்ரேட் ஆகுமா.
அப்படி மைக்ரேட் ஆகும்போது பெரிய பெரிய ஃபிஷ்ஷா இருந்தா அந்த ஃபிஷ்ஷை சுத்தி அந்த டைனோஃபிளஜெலேட் வந்து அந்த ஃபிஷ்ஷையே வந்து இறக்க வச்சிருமா சார். அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குமா. இட்ஸ் அ பயோலூமினசன்ஸ் அண்ட் க்ளோயிங், லுக் லைக் a red in color. That's why அப்படியே மைக்ரேட் ஆனா ஒரு கடலுக்குள்ள அப்படியே தீ எரியிற மாதிரி இருக்குமா அந்த டைடு, அந்த அலைகள். அதான் ரெட் டைடு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சரியா, ரைட், அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாராசிட்டிசம் சார். ஸோ இந்த பாராசிட்டிசம் சொல்லுது ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் ஒரு ஸ்பீஸ். அப்ப என்ன மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒன் பார்ட்னர் will be benefited and exposed to that other partner will be harmful. சரியா. ஸோ இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் மலேரியல் பாராசைட்ஸ். இல்ல பார்சியல் பாராசைட் இருக்கு, டெம்பரவரி பாராசைட்ஸ். The organism which spend only a part of that life cycle ஒன் ஆஃப் த ஹோஸ்ட்ல இருக்கும். அதான் மலேரியாலாம் அப்படித்தானே. டெம்பரவரி இது வந்து பார்சியல் பாராசைட். பெர்மனன்ட் பாராசைட்டிஸ் அப்படின்னு சொன்னா the organism which spend the entire life cycle, அந்த பாராசைட் என்டையர் லைஃப் சைக்கிள் அந்த ஆர்கனிசத்திலே முடிச்சிடும். சரியா. ஹைப்பர் பாராசைட்டிசம் சொல்லுது பாராசைட்டிசம் themselves that parasitized by that organism. அதாவது அதே ஒரு பாராசிட்டிசம் அதையே இது அஃபெக்ட் பண்ணுமா. நொசிமா எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அட் த செக்ஸுவல் பாராசிட்டிசம்னா parasitisms either the male or female become a parasites on that other sex. ரைட், இது பாராசிட்டிசம்ஸ்ல உள்ள விஷயங்கள். ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவா இருக்கக்கூடியது. அடுத்தது பிரிடேஷன், இதுல அந்த டைப்ல வரக்கூடியது. சரியா, பிரிடேஷன். ஸோ பிரிடேஷன் இதுதான் சார் லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின், 2022 கேட்ட டிஆர்பி கொஸ்டின் இதுதான். பிரிடேஷன் தான் கேட்டாங்க. The free living organism that it captured and killed that individual of that other species. ஒன்னு வந்து ஒரு மானு, ஒரு டைகர் அண்ட் ஒரு டீர், இது ரெண்டையும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரேபிட், இல்லைன்னா லயன், அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டீரியல் தான் கொடுத்துருக்கேன். சரியா. The animal that kills, நல்லா கவனிங்க, the animal that kills, that is we are called as predator. அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம், predator. எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப யாரு அனிமல், எந்த அனிமல், லயன். லயன் வந்து ரேபிட்ட கில் பண்ணுது. the animal that killed. சரியா. அப்ப எது கொல்லப்படுகிறதோ அதுக்கு பேர் என்னது, prey. இந்த இங்க போட்டிருக்க பாத்தீங்களா. சோ இது லயன், predator. சரி, இதான் சார் டிஆர்பில கேட்ட கொஸ்டின் லாஸ்ட் இயர். சிம்பிள் கொஸ்டின். the animal that kills, predator-ஆ prey-ஆ அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் ஒரு கொஸ்டின் தான், யோசிச்சு பாருங்க. எது கொல்லப்படுகிறதோ அதுக்கு பேர் தான் prey, rabbits. ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கார்னிவோரஸ் அண்ட் ஹெர்பிவோரஸ், இதான் லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் சார், ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்படிஷன் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தது இந்த இடத்துல அடுத்தது இது 4வது கேட்டகரி. இதுல வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லிட்டேன், இன்டர் ஸ்பெசிபிக். இந்த இதுல வந்து ஈவன் தட் கிளைமேட், இதுல நிறைய இருக்குது. கிளாமண்ட், நாட் கிளைமேட், சாரி சார், கிளாமண்ட் செல்ஃபோர்ட் தியரி. இதுல அப்ப இதுல நிறைய தியரி சொல்லியிருப்பாங்க. The active demand the two or more individuals are same species. அதாவது ஒரே ஸ்பீசிஸ் வந்து காம்படிஷன் இருக்குது. இந்த இன்ட்ரா ஸ்பீசிஸ் காம்படிஷன். அப்ப the member of the two or more species in that same tropic level, ஒரே டிராபிக் லெவல்ல வேற வேற ஸ்பீசிஸ் இருந்தா அது பேர் இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா. சோ இதுல வேற நம்ம காஸ் பிரின்சிபல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். யா, இருக்கு. சரியா. This is a Gauss principle. Okay, Gauss principle of competitive exclusion அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா, எக்ஸ்க்ளூஷன். இது யாரு சார் இந்த சைன்? காஸ் 1934ல சொன்னவாறு காஸ் பிரின்சிபல் சொல்றோம். ஓகே. சோ இதுல நம்பர், சரி, நாட் நம்பர், ஆக்சுவல் காஸ் பிரின்சிபல் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, no two forms can share the same ecological niche for a definite period. One will be replaced to the another. அதாவது ஒண்ணு வந்து இன்னொன்னு வந்து கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணிரும் சார். சரியா. இப்ப இங்க நம்மளே வச்சுக்கோங்களேன், காஸ் பிரின்சிபல் நம்ம விஷயத்தையே இங்க எடுத்துக்கலாம், வேற ஒண்ணும் கிடையாது. இத்தனை பேர் காம்படிஷன்ல இருக்காங்க. அப்ப யார் இதுல ஜெயிப்பாங்க, யாரு வந்து ரிஜெக்ட் ஆவாங்கன்னா அங்கே காஸ் பிரின்சிபல் தான் இன்வால்வ் ஆகிறது. சரியா. சோ இதுல வந்து காஸ் என்ன சொல்லிச்சிருப்பாருன்னா, இல்ல சிம்பிளா சொல்லுங்க, no two forms are shared in the same ecological niche for individual or particularly in definite period. அப்ப ஒரு பர்டிகுலர் பீரியட்ல இப்ப வந்து எக்ஸாம் அப்படின்னா டிஆர்பி எக்ஸாம் அப்படின்னு வச்சுட்டா
அந்த எக்ஸாம்ல யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆவாங்க, யாரெல்லாம் செலக்ட் ஆவாங்க அப்படின்னு நான் சொல்லல, காஸ் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றாரு. இல்ல என்ன சொல்றாருன்னா பரமேசியம் கார்டியாக்கம், பரமேசியம் ஆர்லியா. நல்லா ஞாபகம். இந்த நாங்க பிசின்னு போடுறீங்களா, இது பரமேசியம் கார்டியாக்கம், இது பரமேசியம் ஆர்லியா. இந்த ரெண்டையும் போத் பரமேசியம் வந்து இட் வில் பி ரியர்ட், வளர்க்கிறாரு. சரியா? போத் ஆர் ஃபீட் இன் தட் மைக்ரோப்ஸ். ரெண்டையும் வளர்க்கிறாரு ஒரு இடத்துல. அப்ப இங்க என்ன நடக்கும்னா பரமேசியம் ஆர்லியா இஸ் எ ஃபாஸ்ட் ஃபீடர் அண்ட் ஃபாஸ்ட் ரீப்ரொடியூசர். ஃபாஸ்டா சாப்பிடுது, கொடுக்குற ஃபுட்டை வந்து பரமேசியம் ஆர்லியா ஃபாஸ்டா சாப்பிடுது, ஃபாஸ்டா வந்து ரீப்ரொடியூஸும் பண்ணுது. அப்போ நிறைய பரமேசியம் ஆர்லியா வந்து உருவாக்கிட்டே இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது பரமேசியம் கார்டியாக்கம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஸ்லோ ஃபீடர், ஸ்லோ ரீப்ரொடியூசர். அப்ப இதுல நான் கொடுக்கறதெல்லாம் ஃபாஸ்டா படிக்கிறவங்க, இவங்க நான் கொடுக்கறது படிக்கவே மாட்டாங்க, இல்லைன்னா ஸ்லோவா படிப்பாங்க. அப்ப இதுல யாருக்கு பிஜெஸ்ட் கிடைக்கணும் உங்களுக்கே தெரியும். அப்ப இங்க யாரு சர்வை பண்ணுவாங்க? பரமேசியம் ஆர்லியா வில் பி சர்வைவ்டு. அப்ப பரமேசியம் கார்டியாக்கம் வில் பி ரீப்ளேஸ்டு, ரிமூவ்டு. சேம் நிச்சில் இருக்க முடியாது. இதேதான் டிஆர்பிக்கு இதேதான் நான் சொல்றேன் நானு. ஓகேவா? சோ இதுக்கு தான் the phenomena we can say principles of competition, competitive exclusion. இந்த வார்த்தை, இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொன்னவர் வந்து இன்னொரு சயின்டிஸ்ட், அவர் பேர் என்ன சொன்னா ஹார்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்டின். இவர் காஸ் பிரின்சிபிள கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொன்னார், அவ்வளவுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ இதுல எக்ஸாம் பேட்டர்ன் சப்போஸ் கேட்டா பரமேசியம் கார்டியாக்கம் ஆர்லியா இது ரெண்டும் ஞாபகம் வரும். ஆனா எது வந்து சர்வே பண்ணும், எது ரீப்ளேஸ் பண்ணணும்னா மறந்துடும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம இந்த சில மெட்ரிகுலேஷன்லாம் ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன் அப்படியே பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப இந்த ஏ செக்ஷன் ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் பிரில்லியண்டா இருப்பான், அதை விட கொஞ்சம் டல்லு சி, அதை விட டல்லு சார் பி, அதுக்கு அடுத்து சி. அப்ப இவன் தான் வந்து பிரில்லியண்ட். அப்ப இவன் தான் ஃபாஸ்ட் ஃபீடர், இவன் தான் ஃபாஸ்ட் ரீடர் அண்ட் ஃபாஸ்ட் சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஆர்லியாவா கார்டியாக்கான வந்தா இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்சர் ஞாபகம் வந்துடும். சரியா? ரைட். ஓகே. சோ இது வந்து காஸ் பிரின்சிபிள் பர்டிகுலரி we are detailed to explain that. அதுக்கடுத்து ரெகுலேட்டரி ஃபேக்டர், அதாவது லா ஆஃப் மினிமம் ஆஃப் லா ஆஃப் டாலரன்ஸ். அதாவது இதான் லா ஆஃப் மினிமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. லா ஆஃப் லிபிக் முக்கியமான கொஸ்டின் சார். லா ஆஃப் மினிமம், லா ஆஃப் டாலர் ரெண்டுமே முக்கியம் தான். லிபிக். சரியா? சோ இவர் தான் வந்து லா ஆஃப் மினிமம் சொன்னாரு 1840ல. இவர் என்ன சொல்ல வர்றாரு? லா ஆஃப் மினிமம், லா ஆஃப் டாலரன்ஸ்னா எப்பவுமே வந்து ஒரு பிளான்ட் growthக்கு எது ரொம்ப முக்கியம் நம்ம சொல்லணும்னா என்பிகே தான் சொல்லுவோம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தட் growth of the crop. But the trace element is there no. Trace element இந்த இங்க லிஸ்ட் கொடுத்துருக்க பாருங்க, இந்த சின்ன சிறுசா பொறுசா இங்க சரியா தெரியல. ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் லைக் போரான், மாலிப்டினம், சில அயன், அந்த மாதிரி இந்த இது மேஜர் எலமெண்ட். இதை தவிர உள்ளதா ட்ரேஸ் எலமெண்ட். டு ரெக்கார்ட் த ஸ்மால் குவான்டிட்டி இட்ஸ் ஆர்டர்ட் இன்டு தட் மினிமல் குவான்டிட்டி த பிளான்ட் வில் பி grow well. அது பயங்கரமா growth இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இங்க என்பிகே தேவை கிடையாது. ஒரு சின்ன ஒரு போரானோ ஒரு மாலிப்டினம் இருந்தாலே நல்ல growth ஆகும். இதுக்கு தான் லா ஆஃப் மினிமம் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? லா ஆஃப் மினிமம். இதே இது லா ஆஃப் டாலரண்ட் அப்படின்னு சொல்றது எப்படின்னா இது லா ஆஃப் டாலரன்ஸ். அதாவது the organism showing the tolerance for the particular factor with the range of the minimum and the maximum, the law of tolerance. law of tolerance சொன்னாவே செல்ஃபோர்ட் ஞாபகம் வந்துடும். செல்ஃபோர்ட். அங்க வந்து லிபிக் ஞாபகம் வந்துடும். கேட்க வாய்ப்பு இருக்கு சார். இது யார் சொன்னா, அது யார் சொன்னா? லிபிக், செல்ஃபோர்ட். அப்ப the organism will be survive well within the range that is called optimum. இந்த பாத்தீங்களா, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணீங்க ஆப்டிமம் ரேஞ்ச். அப்ப இந்த இடத்துல பர்டிகுலர் இந்த ஆப்டிமம் ரேஞ்சில் வந்தபோது மேக்சிமம் சர்வே ஆகும். ஆப்டிமம் டாலரன்ஸ் சொல்றது. இந்த டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி டு 40 டிகிரி வரைக்கும் ஹியூமன் வந்து நல்ல ஆப்டிமம் டெம்பரேச்சரா இருக்கும். சப்போஸ் இதை எக்ஸ்ட்ரீமா ரொம்ப கூலா இருந்தாலும் சரி, ஓவர் ஹாட்டா இருந்தாலும் சரி, அங்க சர்வே பண்ண முடியாது. அப்ப இதுக்கு வந்து லா ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நான் சும்மா டெம்பரேச்சர் வச்சு சொன்னேன். பிஹெச் சொல்லலாம், லைட் சொல்லலாம், டெம்பரேச்சர் சொல்லலாம், எதனாலும் சொல்லலாம். சரியா? ரைட். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க விஷயங்கள். ரைட். ஸோ
தட்ஸ் ஆல் ஆல்மோஸ்ட் தட் லாஸ் எவ்ரிதிங் சார். நெக்ஸ்ட் லைட்னு எடுத்துக்கிட்டா அதுல வந்து ப்ரொடியூசர், அதுல பயோட்டிக் ஃபேக்டர்ல முக்கியமா ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன்ஸ் ப்ரொடியூசர்ஸ். ஓகே, 1 minute. Yeah, ப்ரொடியூசர், கன்சியூமர், டீகம்போசர்ஸ். ஒரு இந்த 3 பேர் ரொம்ப 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 முக்கியமானவங்க ஒரு ஈகோசிஸ்டம் எடுத்துக்கிட்டா. சரியா? சோ இதுல இத பத்தி ரொம்ப டீடைலா பின்னாடி சொல்றேன் சார். சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்றேன். ப்ரொடியூசர்ஸ் we are considered transducer that convert the radiant energy to chemical energy. டீகம்போசர்னா ஆல்மோஸ்ட் த ஸ்போரோசைட், அது வந்து டீகம்போஸ் பண்ணக்கூடியது. சரி, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி நான் தனியா ஒரு டாபிக் வரும், அப்ப ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். இதுல வேற நம்ம சிம்பிளா சொல்றது சில எக்ஸாம்பிள், அந்த கமன்சாலிசம்த்துக்கு டெம்பரவரி கமன்சாலிசம், பெர்மனன்ட், எக்டோ கமன்சாலிசம், எண்டோ கமன்சாலிசம் எக்ஸாம்பிள் ஃபுல்லா சொல்லியிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. பயோட்டிக் ஃபேக்டர்ல இதுல ரொம்ப முக்கியமானது ஆட்டோட்ரோப்ஸ், ஹெட்ரோட்ரோப்ஸ். ஆட்டோட்ரோப்னா the only food will be synthesized. ஹெட்ரோட்ரோப்னா ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ், அதாவது to feed on that flesh, green plants, herbivorous. Carnivorous na feed on that flesh, அது carnivorous. Omnivorous na எல்லாமே சொல்லலாம் இதுல, omnivorous. சரியா? சரி, அதாவது both herbi as well as carnivorous தான் omnivorous னு சொல்றது. Osmotrophs னு சொல்றது decomposers தான். இதுல parasites, saprophytes எல்லாமே வரும். சரியா? ரைட். அடுத்து சில ட்ராபிக்கல் லெவல் இருக்கு, இது நான் தனியா ஒரு டாபிக் வரும் சார், அப்ப ரொம்ப டீடைலா சொல்றேன். ட்ராபிக் லெவல்ல ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் ட்ராபிக் லெவல், அந்த இதுல சின்ன பிரமிட் மாதிரி இப்படி போட்டா இந்த மாதிரி பிரமிட் மாதிரி போகலாம். இந்த கீழே இருக்கு பாத்தீங்களா, இதான் வந்து லோயஸ்ட் ட்ராபிக் லெவல். இவங்க தான் ப்ரொடியூசர்ஸ். அப்ப இவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க ஹெர்பிவோரஸ், இவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க கார்னிவோரஸ், இவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க ஓம்னிவோரஸ். ஓம்னிவோரஸ் எல்லாத்துலயும் இருக்குவாங்க. அதுல கன்சியூமர்னு கூட சொல்ல, நம்ம பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர் அப்படின்னு சொல்லி. சரியா? ரைட். ஆம்னிவோரஸ் வந்து பிரைமரில இருக்கலாம், செகண்ட்ல இருந்து ஹையர் ஆர்டர்ல எங்கனாலும் இருக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுல ப்ரொடியூசர், கன்சியூமர்ஸ், அதுல அது ஃபுல்லாவே நிறைய டீடைல்ஸ் இருக்கும். ரைட். இதுல பேஜ் நம்பர் 29ல ஒரு டேபிள் கொடுத்துருக்கல, இந்த டேபிள் இருந்து மேக்சிமம் கொஸ்டின் வந்துடும் சார். மேக்சிமம் இந்த டேபிள்ல இருந்து கொஸ்டின் வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேபிள் தான் நான் ஏற்கனவே காமிச்சிருந்தேன். சரியா? இது நல்லா படிச்சுக்கோங்க. அது எது எது அஃபெக்ட் ஆகும், எது அஃபெக்ட் ஆகாது, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப பேஜ் நம்பர் 24க்கு வாங்க. இது எக்ஸ்ட்ரா பேஜ் நம்பர் 24. பயோட்டிக் கம்யூனிட்டி பாருங்க. பயோட்டிக் ஃபேக்டர், ப்ரொடியூசர், கன்சியூமர். அதான் நான் சொன்னேன். இதுல பிரைமரி கன்சியூமர். நல்லா பேஜ் நம்பர் 24க்கு வாங்க. பிரைமரி கன்சியூமர். யாரு பிரைமரி கன்சியூமர் அப்படின்னு கேட்டா, கன்சியூமர்ல ஃபர்ஸ்ட், அத ஃபர்ஸ்ட் ஆர்டர் கன்சியூமர் சொல்லுவாங்க. இட் ஈட் த ப்ரொடியூசர்ஸ், ஹெர்பிவோரஸ் தான் இவங்க பிரைமரி கன்சியூமர். சரியா? இது வந்து சாரி, இது வந்து ஒரு பேஸ் ஆஃப் தட் பிரமிடு, ஃபுட் பிரமிடு. அதே மாதிரி ஃபுட் செயின், ஃபுட் வெப்புக்கும் ஒரு பேஸ். இதெல்லாம் பேஜ் நம்பர் 24. ஏன்னா கன்சியூமர்னு சொல்லும்போது ப்ரொடியூசர் வந்து சன்லைட் தான். சன்லைட் மூலம் பிளான்ட், ஆட்டோட்ரோப்ஸ், அதான் ப்ரொடியூசர், முடிஞ்சு வச்சு. கன்சியூமர் அப்படின்னு சொல்லும் போது இதுல கன்சியூமர் ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர் ஹெர்பிவோரஸ் அவங்க தான். இதுல டைப்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ், ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ், ஆம்னிவோரஸ். யா, இதை கூட சொல்லலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கன்சியூமர்ஸ் இங்க இருக்கு பாருங்க, இதான் தேடிட்டு இருந்தேன். யா, அத பிரைமரி கன்சியூமர், இந்த மேல டாப்ல இருக்கு பாத்தீங்களா, பிரைமரி கன்சியூமர்ஸ். சோ த கன்சியூம் தட் ஈட் தட் ப்ரொடியூசர்ஸ் ஈட் பண்றவங்க, அதான் ஹெர்பிவோரஸ். அது எல்லா இடத்துலயும் நம்ம டெரஸ்ட்ரியல் அனிமல் அப்படி சொல்லலாம். இது அக்வாட்டிக்னா பிளாங்டன், ஜூ பிளாங்டன். சரியா? செகண்டரி கன்சியூமர்னா பிரைமரி கன்சியூமரை கன்சியூம் பண்றவங்க தான் செகண்டரி கன்சியூமர். தட் இஸ் கால்ட் கார்னிவோரஸ். அதுல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். டெர்ஷரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர் மாதிரி டெர்ஷரி. அதுக்கு அடுத்து இது இவங்களை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க, இவங்க செகண்டரி டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க, டெர்ஷரி கன்சியூமர்ஸ். அப்புறம் இந்த லார்ஜ் கார்னிவோரஸ், இந்த செகண்டரி ஃபீட் ஆன் செகண்டரி கன்சியூமர்ஸ். சரியா? அடுத்து குவாட்டர்னரி கன்சியூமர்னா அத வந்து 4வது கேட்டகரி, 4th ஆர்டர் கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்களும் கார்னிவோரஸ் தான். பட் இவங்க வந்து டாப் மோஸ்ட், ஒரு ஃபுட் செயின்ல டாப் மோஸ்ட் யார் இருப்பாங்கன்னா 4th ஆர்டர் கன்சியூமர் இருப்பாங்க சார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா மேக்சிமம் எந்த ஒரு ஃபுட் செயின் எடுத்தாலும் நீங்க எதனாலும் யோசிங்களேன், நீங்க எந்த இதனாலும் யோசிங்க, மேக்சிமம் 4th ஆர்டருக்கு மேல கன்சியூமர் இருக்க மாட்டாங்க சார்.
ஃபோர்த் ஆர்டர் அதாவது குவான்டினரி கன்சியூமருக்கு மேல யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க எந்த ஃபுட் செயினாலும் யோசிச்சு பாருங்க, எந்த பிரமிட்னாலும் யோசிச்சு பாருங்க, இந்த மேக்சிமம் வந்து குவான்டினரி கன்சியூமர் தான் இருக்கும். இதுக்கு மேல இருக்காது. இது கூட ஒரு கொஸ்டினா கேட்டாங்க சார். இது கூட ஒரு கொஸ்டினா கேட்டாங்க. மேக்சிமம். சரியா? அதே மாதிரி நான் ஃபுட் செயின் வரும்போது நடத்துறேன். நெக்ஸ்ட் பிரமிட் வரும்போது நடத்துவேன். அதாவது இதுல வேற எப்படிலாம் கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குன்னா, ஏதாவது ஒரு ஈகோ சிஸ்டத்தை கொடுத்துட்டு இதுல வந்து ஒரு அனிமலை கொடுத்துட்டு இது எத்தனாவது கன்சியூமர், பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா, குவான்டினரியா அப்படி கூட கேட்கலாம். நம்ம பிஜில அவ்வளவா கேட்டது இல்லை, பட் வேற காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. சரியா? ரைட், அது தெரிஞ்சுக்கோங்க. டீகம்போசன் போகும்போது இந்த டெட் ஆர்கானிக் மெட்டீரியல் ஃபுல்லா ஃபங்கை பாக்டீரியா மூலம் வந்து டீகம்போஸ் பண்றவங்க தான் டீகம்போசர்ஸ். இதுல வந்து கிரவுண்ட் அதெல்லாம் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க சார். டீகம்போசர்ஸ்ல நிறைய டைப்ஸ் அதில் சொல்லியிருப்போம். சரியா? அதாவது டீகம்போசர் இல்லைனாவே ஃபுட் செயின் வந்து கம்ப்ளீட் ஆகாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கம்ப்ளீட் அந்த டெட் ஆர்கானிசம் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபுல்லா டீகம்போஸ் பண்ணி மைக்ரோப்ஸ் மூலம் லீச்சிங் பண்ணி அப்படியே அது மண்ணை மக்க வைக்குது பாத்தீங்களா? அதை நான் நேற்று நடத்தினேன். டஃப் ஸ்டஃப் ஐ மீன் ஹியூமஸ் ஹியூமஸ் நெக்ஸ்ட் இட்ஸ் கன்வெர்ட்டட் டு தி மினரல்ஸ், தட் இஸ் மினரலைசேஷன் அப்படின்னு சொல்றது. ஹியூமஸ் ஃபார்மேஷன் தான் ஹியூமிஃபிகேஷன் சொல்லுவாங்க. மினரலா கன்வெர்ட் ஆகிறது பேர் தான் மினரலைசேஷன். அந்த மினரல் தான் என்ன செய்யும், சாயில்ல மிக்ஸ் ஆகும்போது தட் எவரிதிங் வில் பி யூஸ்ட் இன் தட் பிளான்ட்ஸ். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் த பயாட்டிக் கம்யூனிட்டி. ஸோ சரியா? வேற அவ்வளவுதான் சார். ஸோ ஒரு 4-5 பக்கம் தான் சொல்லியிருக்கேன். அந்த 5 பேஜஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும் சார். நோட் அவுட். இந்த 5 பேஜஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் ஷூரா வரும். பயாட்டிக் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுது. ஏபயாட்டிக் கம்யூனிட்டி கூட ஒரு 20 பேஜ், அது முன்னாடி ஒரு 10 பேஜஸ் வந்து இன்ட்ரோடக்ஷன் தான் நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ இருந்தாலும் வந்து இந்த பயாட்டிக் கம்யூனிட்டியில அது நீங்க பார்த்துக்கோங்க. பயாட்டிக் கம்யூனிட்டியில வந்து பொறுத்தளவு இந்த நான் டைப்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் செல்ஃபோர்ட் லா ஆஃப் டாலரன்ஸ்ல இருக்கக்கூடியது. அந்த ஆப்டிமம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, அதில் லோ பாப்புலேஷன் இங்கே வந்து நல்லா ஹை டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இந்த ஸ்லைட்காக நான் காமிச்சேன். யா, இதை கூட ஒரு ஸ்கிரீன்ஷாட் பொண்ணை போட்டுக்கோங்க சார். அதே தான் இந்த டேபிள்ல கடைசி முன்னாடி ஒரு டேபிள் காமிச்ச பார்த்தீங்களா, அந்த டேபிள்ல அமன் சாலிசம், கமன் சாலிசம், இந்த இதெல்லாம் நீங்க பார்க்க ஈஸியா இருக்கும். என் கொஸ்டினை பாருங்க, ஒரே கொஸ்டின்ல 4 கொஸ்டின் இருக்கும். அதை கரெக்டா நீங்க மேட்ச் பண்ணாதான் ஒரு அந்த மேட்சுக்கு வரும். சரியா? இதுல இருந்து கொஸ்டின் வரலாம். வேற இது ஹெர்பி ஒரஸ்னு யாரு, கார்னி ஒரஸ்னு யாரு, ஓம்னி ஒரஸ் யாரு, டீகம்போசர் யாரு அப்படின்னு பார்த்தோம். சரியா? போதும், பயாட்டிக் கம்யூனிட்டி போதும் சார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஈகோ சிஸ்டம். ஓகே, ஸோ ஈகோ சிஸ்டம் ஆக்சுவலா ஈகோ சிஸ்டம் சொன்னாவே வந்து அது ஒரு பெரிய அது வாஸ்ட் விஷயங்கள் நிறைய அதுல இருக்குது. சரியா? ஏன்னா நம்ம அடுத்த டைட்டில் இப்ப 2 டைட்டில் பார்த்திருக்கோம் சிலபஸ்ல. ஏபயாட்டிக் ஃபேக்டர், பயாட்டிக் ஃபேக்டர். அவ்வளவுதான் நம்ம சிலபஸ் பார்த்திருக்கோம். அடுத்த நம்ம சிலபஸோட டைட்டில் என்னன்னா ஈகோ கான்செப்ட் ஆஃப் ஈகோ சிஸ்டம். இதுதான் நம்ம சிலபஸோட டைட்டில். சரியா? அண்ட் அதுக்கு அடுத்து முன்னாடி வந்து பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் இருக்கும். அதை நான் பின்னாடி நான் உங்களுக்கு நடத்துறேன். சரியா? ரைட். அடுத்த டாபிக் வந்து ஈகோ சிஸ்டம், கான்செப்ட் ஆஃப் ஈகோ சிஸ்டம். ஈகாலஜி த டேர்ம் காயின்டு பை எம் ஸ்கெக்கல். அது OECOLOG அந்த மாதிரி ஸ்பெல்லிங் வந்தா ரைட்டர் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் ஈகோ சிஸ்டம் திஸ் வேர்டு ஆர் காயின்டு பை தட் ஏஜி டான்ஸ்லி. UGTRல கேட்ட கொஸ்டின் சார். நீங்க இந்த ஈகாலஜி ஈகோ சிஸ்டத்தை ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ரைட்டர் அதாவது டான்ஸ்லியும் ஹெக்கலும். சரியா? அது ஈகாலஜி வந்து ஹெக்கல், ஈகோ சிஸ்டம் சொன்னா ஏஜி டான்ஸ்லி. கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. படிச்சா கன்ஃபியூஸ் ஆகும். சரியா? படிக்கல எந்த கன்ஃபியூஸ் ஆகாது. அதையும் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ த பயாட்டிக் கம்யூனிட்டி இட்ஸ் லிவிங் இன் தட் abiotic environment. தட்ஸ் அ பயோடோப்ஸ் சொல்லக்கூடியது. பயோடோப்ஸ் ஸோ ப்ரொவைட் தட் மெட்டீரியல், தட் எனர்ஜி டு தட் பயாட்டிக் கம்யூனிட்டி. சார் யூ ஷுட் டேக், முடிஞ்சா இதை ஹிண்ட் எடுக்க வாய்ப்பு இருந்தால் ஹிண்ட் எடுங்க. இதான் பேஜ் ஒரு 29 பக்கம் நீங்க ஹிண்ட் எடுக்க தேவையே இல்லை. பக்காவா ஹிண்ட் இருக்கும். இதுவும் ஹிண்ட் மாதிரி தான் இருக்கும். முடிஞ்சா எடுங்க. சரியா? ஹிண்ட் எடுத்தா கொஞ்சம் நல்லதுதான். இதுக்கு அடுத்து வரக்கூடியதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் மட்டும் அப்படியே ஹிண்ட் எடுங்க, இல்லை ஹைலைட் பண்ணுங்க. ரைட். ஸோ இதுல வந்து பயாட்டிக் கம்யூனிட்டி அண்ட் இட்ஸ் த பயோடோப்ஸ் டுகெதர் வி ஆர் கால்ட் த ஈகாலஜிக்கல் சிஸ்டம் ஆர் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த பயோஸ்பியர், தட் இஸ் வி ஆர் கால்ட் த ஈகோ சிஸ்டம். ஒரு ecosystemனா structure and functional unit of biosphere, that is we are called as a ecosystem. A relationship between that biotic community and non-living environment.
சரியா? ஒரு உயிருள்ள ஒரு உயிரற்றதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் நம்ம ஈகோசிஸ்டம் சொல்றோம். ecosystem is a open system, sir. Ecosystem is not isolated. It's not it's a closed unit ஆன்னு சொல்லுவோம். இது வந்து ஓப்பனா இருக்கும். ஒவ்வொரு ecosystem மாறும். The minerals move from one ecosystem to the another ecosystems. Right. சும்மா ஒரு introduction தான். ecosystem ஒரு introduction. Types and example of that ecosystem. Ecosystems are classified into on the base of the nature, duration and size. இதை வச்சு பிரிக்கலாமா? Nature, duration, size. Nature பொறுத்தளவு the ecosystem they are classified into that natural ecosystem and artificial ecosystem. ரெண்டு தான் பிரிக்கலாமா? Natural and artificial. Natural உங்களுக்கு தெரியும், பாண்டு, லேக், டெசர்ட், நேச்சுரலாவே இயற்கையான சுற்றுச்சூழல் இருக்கு, அதுதான் நேச்சுரல். ஆர்டிபிஷியல்னா we are created, man made அப்படின்னு சொல்லுது, மனிதனால் உருவாக்கப்பட்டு, maintained by human. The space ship இதெல்லாம் man made. ஒரு கிச்சன் கார்டன், நம்ம வீட்டுல ஒரு கார்டன் வச்சிருக்கோம், ஒரு அக்வாரியம் வச்சிருக்கோம், அதெல்லாம் நம்ம மேன் மேட், அதெல்லாம் ஆர்டிபிஷியல் ஈகோசிஸ்டம் சொல்லக்கூடியது. சரியா? இது வந்து அப்ப இது வந்து நம்ம எதை வச்சு வேணா நேச்சரை வச்சு ரெண்டா பிரிக்கிறோம், டூரேஷன் வச்சு ரெண்டா பிரிக்கலாம். டெம்பரவரி, பெர்மனன்ட் ஈகோசிஸ்டம். டெம்பரவரி ஈகோசிஸ்டம் ஷார்ட் லிவ்டு நேச்சுரல், இதுவும் நேச்சுரல் ஆர் மேன் மேடு கூட இருக்கலாம். பெர்மனன்ட் ஈகோசிஸ்டம் த செல்ஃப் சப்போர்ட்டிங் தட் நேச்சுரல் ஈகோசிஸ்டம் ரிலேட்டிவ்லி லாங் டூரேஷன் எடுத்துக்கிறோமா, ஃபாரஸ்ட், லேக்கு அதெல்லாமே. சரி, அடுத்த சைஸை வச்சு எப்படி சார்? ஸ்மால் சைஸ், லார்ஜ் சைஸ் ஈகோசிஸ்டம். ஸ்மால் சைஸ்னா மைக்ரோ ஈகோசிஸ்டம் சொல்லுவோம். ஈவன் ஒரு ஃப்ளவர் பாட், உங்க வீட்டுல ஒரு சின்ன பூச்செடி, பூந்தொட்டி, செடின்னு சொல்றத விட ஒரு தொட்டில ஒரு செடி வச்சிருக்கீங்க, அதே ஒரு ஈகோசிஸ்டம் தான். அந்த பூ, அந்த அந்த ஒரு செடியில எவ்வளவு மைக்ரோப்ஸ் இருக்கும், எவ்வளவு இன்செக்ட் இருக்கும், அந்த மண்ணுல எவ்வளவு வேர்ம்ஸ் இருக்கும், அந்த அது வந்து மைக்ரோ ஈகோசிஸ்டம் சொல்லுவாங்க. லார்ஜ் ஈகோசிஸ்டம் தான் மேக்ரோ ஈகோசிஸ்டம், அது ஃபாரஸ்ட், டெசர்ட் அந்த மாதிரி சொல்றது. சரியா? ரைட். ஸ்கோப் ஆஃப் தட் ஸ்டடி அபவுட் தட் ஈகோசிஸ்டம். ஏன் இதை படிக்கணும்னா, a nutritive relationship between that organism, interaction between that organism and the environment, and the cycling of that matter and the slow flow of the energy, இதெல்லாம் இதை பத்தி படிக்கிறது தான் அதுல முக்கியமான விஷயங்கள். இதுல ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டம் வந்து பேஜ் நம்பர் 31ல சில டயக்ராம் கொடுத்துருப்பேன், ஃபிகர் நம்பர் கூட நீங்க பாருங்க. ஒரு ஈகோசிஸ்டம்னா அதுல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயம் தான். ஒரு ப்ரொடியூசர் ஆரம்பிச்சா பிரைமரி கன்சியூமர், இந்த கீழே ஒரு சார்ட் கூட போட்டுருக்கேன் பாருங்க. ஒரு பிரைமரி ப்ரொடியூசர், செகண்டரி ப்ரொடியூசர் அண்ட் டெர்சரி, குவான்டினரி அப்படின்னு போயிட்டே இருக்கும். சரியா? ரைட். ஸோ இதுலயும் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டம்னு எடுத்துக்கிட்டா இங்க மெயினா ரெண்டு முக்கியமான காம்பனன்ட் இருக்கும். எப்ப இவ்வளவு நேரம் நடத்தணும்ல, அதான் என்னென்னது? ஏபயாட்டிக் காம்பனன்ட், பயாட்டிக் காம்பனன்ட். பயாட்டிக் காம்பனன்ட்ல என்னென்ன இருக்கும்? இது ஏற்கனவே சொன்னதான். லிவிங் திங்ஸ், 3 இம்பார்ட்டன்ட் கேட்டகரி என்னென்ன இருக்க வாய்ப்பு இருக்கு? பிளான்ட், அனிமல்ஸ், மைக்ரோப்ஸ். இதுலதான் ப்ரொடியூசர், கன்சியூமர், டீகம்போசர்ஸ். ப்ரொடியூசர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், டீட்டெயிலா பார்த்தோம். ஆட்டோட்ரோப்ஸ், போட்டோ ஆட்டோட்ரோப்ஸ் பர்டிகுலரா. அப்ப தன்னை ஓனா ஃபுட்டை சிந்தேஸ் பண்ணக்கூடியது யாரு? இவங்க தான், பிளான்ட்ஸ். ஓகே, ஓனா ஃபுட்டை போட்டோசிந்தேஸ் மூலம். ஹீமோ ஆட்டோட்ரோப்னா இதுவும் பாக்டீரியா. The energy will be released during that inorganic chemicals reaction. So it's a prepared by that organic food மூலம். இது வந்து ஹீமோ ஆட்டோட்ரோப்ஸ், கெமிக்கல் மூலம் release at the time of the photosynthesis, release that oxygen. Transduction அப்படின்னா the producers வந்து transducer-ஆ மாறும். Transduction. The radiant energy is a convert that chemical energy. இதுல கன்சியூமர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கன்சியூமர்ஸ் இதுல யாரு இந்த இருக்காங்க வச்சுங்களா? நிறைய கன்சியூமர்ஸ் இங்க பிக்சர்ல போட்டிருக்கேன் பாருங்க, ஈகாலஜிக்கல் பிரமிட் மாதிரி கன்சியூமர்ஸ். அப்ப யாரு கன்சியூமர்? ஹெட்ரோட்ரோப்ஸ், த அனிமல்ஸ் தட் ஆர் பாகோட்ரோப்ஸ். இதுல வந்து மேக்சிமம் 3 or 4 டைப் ஆஃப் கன்சியூமர். நான் இதான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், 3 or 4 டைப் ஆஃப் கன்சியூமர். இதுக்கு மேல கன்சியூமர் இருக்க வாய்ப்பே இல்லை. கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு டயக்ராம் காமிச்சேன். கன்சியூமர்ஸ் ஃபுட் செயின், ஸ்டெப்ஸ் ஆஃப் டீகம்போசர்ஸ். இது வந்து feeding habits, types of consumers. Yeah, நல்லா இருக்கு பாத்தீங்களா? இல்ல, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ். யா, இதுல நான் ஏற்கனவே சொன்னதான்,
ஃபர்ஸ்ட் பிரைமரி கன்சியூமர். நல்லா கவனிங்க. இந்த மேல டாப் மோஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, பிரைமரி கன்சியூமர். ஒன்னு பிரைமரி கன்சியூமர், இதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கன்சியூமர். சார் இது நல்லா தெரிஞ்சுக்கணும், கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஈகோ சிஸ்டத்துலயும் இருக்கும், பயோட்டிக் கம்யூனிட்டிலும் வரும். அப்ப ஹெர்பிவோரஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கன்சியூமர், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது இது வந்து பிரமிட்ஸ் வச்சு தான் சொல்லுவாங்க. இது ஜென்ரா எல்டன் பிரமிட்ஸ் டேர்ம் தட் கீ இண்டஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸ் ஃபார் பிரைமரி கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அனிமலுக்கு கீ இண்டஸ்ட்ரி யாருன்னு கேட்டா பிரைமரி கன்சியூமர் தான். ஏன்னா இவங்க தான் நேரடியா அந்த ப்ரொடியூசரை சாப்பிடுவாங்க. ஒரு பிளான்ட்டை சாப்பிடக்கூடியவங்க யாருன்னு கேட்டா பிரைமரி கன்சியூமர் தான். செகண்டரி கன்சியூமர் பிளான்ட்டை சாப்பிட மாட்டாங்க. அப்ப இவங்க தான் கீ இண்டஸ்ட்ரி ஃபார் அனிமல். ஒரு அனிமல் இண்டஸ்ட்ரிக்கே கீ யாருன்னு கேட்டா பிரைமரி கன்சியூமர் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பிரைமரி ப்ரொடியூசர் வேற. ஓகே, அது வந்து பிளான்ட், ரைட். அப்ப அத ஃபர்ஸ்ட் ஆர்டர் கன்சியூமர்னு சொல்லுவாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கன்சியூமர். அடுத்தது செகண்டரி கன்சியூமர் சொல்றது செகண்ட் ஆர்டர் கன்சியூமர்ஸ், அனிமல் விச் டேக் த ஹெர்பிவோரஸ் அண்ட் கார்னிவோர், தட்ஸ் கார்னிவோரஸ். அடுத்து டெர்சரி கன்சியூமர், இதான் தேர்ட் ஆர்டர் கன்சியூமர். இவங்க எப்படின்னா இவங்களும் கார்னிவோரஸ் தான், பட் லார்ஜ் கார்னிவோரஸ் விச் ஃபீட் ஆன் தட் செகண்டரி கன்சியூமர்ஸ், ஃபீட் ஆன் தி செகண்டரி கன்சியூமர்ஸ். குவாட்டர்னரி கன்சியூமர்ஸ், இவங்க தான் ஃபோர்த் ஆர்டர் கன்சியூமர்ஸ். இவங்க வந்து லார்ஜஸ்ட் கார்னிவோரஸ். டு டேக் தட் யார் எடுத்துக்கிடுவாங்க, டெர்சரி கன்சியூமரை எடுத்துக்கிடுவாங்க. இவங்க தான் டாப் மோஸ்ட் கார்னிவோரஸ். யாரு? குவாட்டர்னரி கன்சியூமர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா? வேற காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எந்த ஒரு ஃபுட் செயின் எடுத்தாலும் மேக்சிமம் 3 to 4 டைப் ஆஃப் கன்சியூமர் தான் இருக்க முடியும். அதுக்கு மேல இருக்க வாய்ப்பே இல்ல. பிரைமரியில ஆரம்பிச்சு குவாட்டர்னரி வரைக்கும் நீங்க எந்த ஃபுட் செயினை வேணாலும் எடுத்து நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, இதை தாண்டி வரவே வராது. சரியா? ரைட். இது அதுக்கடுத்து டீகம்போசர் உங்களுக்கு தெரியும். பாக்டீரியா, ஃபங்கை, இட்ஸ் டீகேயிங் தட் டீகம்போசர் சாப்ரோஃபைட்ஸ் டியூ டு த ஸ்மால் சைஸ் இட் ரெடியூஸ் தட் மைக்ரோ கன்சியூமர்ஸ் சொல்லுவாங்க. இவங்களை வந்து மினரலைசேஷன் ஏற்கனவே சொல்லிட்டேன். த அடிஷன் ஆஃப் த இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் டு என்வரான்மெண்ட், இட்ஸ் ரியாக்டன்ஸ். அது வந்து அப்படியே மினரல்ஸா மாறக்கூடியது. சரியா? ரைட். இதுல ஸ்பெஷல் டைப் ஆஃப் கன்சியூமர்ஸ் சில இருக்காங்க சார். இது எல்லாமே பிரைமரியில ஆரம்பிச்சு குவாட்டர்னரி வரைக்கும் கன்சியூமர் தான். இதுல ஸ்பெஷல் டைப் ஆஃப் கன்சியூமர், ஸ்பெஷல் கன்சியூமர்ஸ் யாருன்னா ஒரு 4 கேட்டகரி சொல்றாங்க. ஒன்னு வந்து பாராசைட்ஸ், பாக்டீரியா, அனிமல், தட் பாராசைட்ஸ் ஆஃப் தட் அனிமல்ஸ். இவங்க வந்து செகண்டரி கன்சியூமர் ஆர் ஹை ஆர்டர் கன்சியூமர்ல இருப்பாங்க. ஈகோலை, எண்டமிபா, அஸ்காரிஸ், அது ஃபுல்லா இது வந்து பாராசைட்ஸ். டபுள் கன்சியூமர்ஸ் இருப்பாங்க. அது என்ன சார் டபுள் கன்சியூமர்? ரெண்டுலயுமே இவங்க இருப்பாங்க. அதாவது எப்படி சொல்றாங்க, சர்டன் அனிமல்ஸ் ஆர் ஓம்னிவோரஸ். நம்மளே எடுத்துக்கோங்களேன், மேன். நம்ம அப்ப டாப் மோஸ்ட் குவாட்டர்னரி கன்சியூமர்ல மட்டுமா நம்ம இருப்போம்? கிடையாது. பிரைமரிலயும் இருப்போம். நேரடியா இதையும் சாப்பிடுவோம். வெஜிடேரியன்ஸ். நான் வெஜிடேரியன் வந்து செகண்டரி கன்சியூமர்ல இருப்போம். இப்ப புரிஞ்சிருக்கும், டபுள் கன்சியூமர். அது மாதிரி சிலது வந்து போத் ப்ரொடியூசராகவும் இருப்பாங்க, கன்சியூமராகவும் இருப்பாங்க. இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ் ப்ரொடியூசர் அஸ் வெல் அஸ் செகண்டரி கன்சியூமரா இருப்பாங்க. இது மூணாவது கேட்டகரி. நாலாவது கேட்டகரி வந்து ஸ்கேவஞ்சர்ஸ். ஸ்கேவஞ்சர்ஸ் உங்களுக்கு தெரியும், தட் இஸ் கால்டு தி ஃபீட் ஆன் தி டீகேயிங் மேட்டர். அதான் ஸ்கேவஞ்சர்ஸ் சொல்லுவோம். இல்லைன்னா டெட்ரிட்டிவரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்ததை சாப்பிடக்கூடியது டெட்ரிட்டிவரஸ். சரியா? அது நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து பேஜ் நம்பர் இதுல 33ல ஒரு ஆட்டோட்ரோப்ஸ்க்கும் ஹெட்ரோட்ரோப்ஸ்க்கும் என்ன டிஃபரெண்ட், இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணாலே புரியும். ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க, வேற ஒன்றும் இல்ல, செய்ய வேண்டாம். சரியா? So the materials varies that energy importance of the decomposers and consume that non-essential. அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். ஸோ ஒரு ஈகோ சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது பயாட்டிக் கம்யூனிட்டி. ஒரு ஈகோ சிஸ்டத்துல என்னென்னலாம் பயாட்டிக் கம்யூனிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சரியா? ஸோ அதுக்கு தான் ஈகோ சிஸ்டம் வந்து ஏபயாட்டிக் ஃபேக்டர் முடிச்சுட்டு இங்க வர்றோம். அப்பதான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு சொல்லிட்டு. அடுத்தது ஏபயாட்டிக் காம்பனன்ட்ஸ். ஒரு ஈகோ சிஸ்டம் ஏபயாட்டிக் காம்பனன்ட் என்ன, அது படிச்சவங்க இது ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் லிவிங் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல், பிசியோ கெமிக்கல் ஃபேக்டர் தான் ஏபயாட்டிக். இதுல இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், வாட்டர், இது எல்லாமே இந்த ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்னா புரோட்டீன், கார்போஹைட்ரேட், லிப்பிட்ஸ், இது ஃபுல்லாக வரக்கூடியது. கிளைமேட்டிக் ஃபேக்டர், எடாபிக் ஃபேக்டர், லைட், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, விண்ட், வாட்டர், இது எல்லாமே. சரியா? ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் டு தட். ஓகே, ரைட். ஸோ இதுல அதே தான் நெக்ஸ்ட் இந்த ஈகோ சிஸ்டம் அப்படின்னு பத்தி இன்னொரு பேஜ் நம்பர் 34ல இருக்கு. இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் சொல்லப்படுது. இந்த ஃபங்க்ஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ 2 காம்பனன்ட்ஸ் சொன்னதே தான் திரும்ப வரும். ஆட்டோட்ரோபிக் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஹெட்ரோட்ரோபிக் காம்பனன்ட்ஸ்.
Autotroph the green plants, the photosynthetic bacteria and the cyanobacteria that produce the photosynthesis into that. இது heterotrophic consumer னா காம்பனன்ட்ஸ்ல வந்து கன்சியூமர் வருவாங்க. இல்ல 3 கேட்டகரி. இல்ல மேக்ரோ கன்சியூமர்ஸ் அண்ட் மைக்ரோ கன்சியூமர். மேக்ரோனா இந்த நம்ம இவ்வளவு நேரம் சொன்னல பிரைமரி, செகண்டரி, டெர்சரி, குவாட்டர்னரி இவங்க எல்லாம் மேக்ரோ கன்சியூமர்ஸ். மைக்ரோ கன்சியூமர் யார் சார்னு கேட்டா டீகம்போசர்ஸ். இவங்க எல்லாம் மைக்ரோ கன்சியூமர்ஸ். அது தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸ்டடி ஆஃப் த ஸ்பெசிபிக் ecosystem பேஜ் நம்பர் 35ல ஃப்ரெஷ் வாட்டர் ஒரு ecosystem எடுத்துக்கிட்டா பாண்ட் ecosystem தான் சார் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது நம்ம சிலபஸ்ல யூஜில எல்லாம் எப்படி கொடுத்துருன்னு தெரியுமா? பாண்ட் ecosystem அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துருப்பாங்க சிலபஸ். நம்ம பிஜில அப்படிலாம் கிடையாது. ecosystem என்ற கான்செப்ட் அவ்வளவுதான். சப்போஸ் சிலபஸ் மாடிஃபை ஆகும்போது இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒரு பெஸ்ட் ஈகோசிஸ்டத்தை படிக்கணும்னா ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டத்தை படிச்சாலே போதும். ஒரு பெஸ்ட் ஈகோசிஸ்டத்தை படிச்ச மாதிரி அவ்வளவு இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 35ல ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டம் இருக்கு பாருங்க. அப்ப என்ன சொல்ல வர்றோம்னா ஒரு பாண்டுல ஒரு குளத்துல எல்லாமே இருக்கும். அந்த பிக்சர் மட்டும் பாருங்க 35ல பேஜ் நம்பர் 35 மெட்டீரியல்ல பாண்ட் ஈகோசிஸ்டம் இருக்கா இல்ல டிஸ்பிளேல இருக்கானா நான் பாக்குறேன். பயாட்டிக் ஃபேக்டர் ஈகோசிஸ்டம் இல்ல. சரி, நோ ப்ராப்ளம். இதுல வெறும் ஜெனரல் ஈகோசிஸ்டம் இருக்கு. இதுல காமிச்சிருக்கோம், பட் ரொம்ப டீட்டெயிலா இல்ல. சரி, பரவாயில்ல. இப்ப ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ். ஸோ ப்ரொடியூசர்ஸ் வந்து யாரு பாண்ட் ஈகோசிஸ்டத்துல யாருன்னா ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ். அங்க பிளான்ட்ஸ் இருக்கும், அதாவது அக்வாட்டிக் பிளான்ட்ஸ். அந்த அக்வாட்டிக் பிளான்ட் ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் இருக்கும். நிறைய ரூட்டட் பிளான்ட்ஸோட இந்த ஆல்கே, டயட்டம்ஸ் இதெல்லாம் வந்து ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ். அப்ப இந்த ப்ரொடியூசர்ஸ் சாப்பிட்றவங்க தான் ஜூ பிளாங்க்டன்ஸ். அதான் பிரைமரி கன்சியூம். நான் சொல்ல பேஜ் நம்பர் 35ல உள்ள டயக்ராத்தை மட்டும் பாருங்க. பிரைமரி கன்சியூமர்ஸ் பாரமேசியம், த வாட்டர் ஃப்ளை இதெல்லாம் யாரை சாப்பிடுவாங்க தெரியுமா? இவங்கெல்லாம் அந்த ப்ரொடியூசரை சாப்பிடுவாங்க. யாரு? டயட்டம்ஸ், ஆல்கே அதை சாப்பிடுவாங்க. அவங்க தான் பிரைமரி கன்சியூமர். அடுத்தது செகண்டரி கன்சியூமர் பாருங்க. இது ஸ்மால் ஃபிஷஸ். இந்த ஸ்மால் ஃபிஷஸ் யார் எதை சாப்பிடுவாங்க? பிரைமரி கன்சியூமரை சாப்பிடுவாங்க. அடுத்தது டெர்சரி கன்சியூமர், லார்ஜ் ஃபிஷ். லார்ஜ் ஃபிஷ்னா ஸ்மால் ஃபிஷஸ் அந்த வாட்டர் பெட்டில் அதை சாப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்து டெர்சரி கன்சியூமர் முடிஞ்ச உடனே ரெடியூசர்ஸ், தட்ஸ் a back, அதாவது இறந்ததா வாட்டர்ல இந்த பாக்டீரியா, ஃபங்கை, டீகேயிங் தட் இது ஃபுல்லாவே. அப்ப ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டம்னா இவ்வளவுதான் கேட்டகரி. ஒரு டெர்சரி கன்சியூமர் வரைக்கும் தான். பெரிய குவாட்டர்னரி கன்சியூமர் கூட இங்க கிடையாது. அதுக்கடுத்து ஏபயாட்டிக் மெட்டீரியல். ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டம் இது ஃபுல்லா பயாட்டிக். ஏபயாட்டிக்னு சொன்னா ஒரு வாட்டர் இருக்குல்ல, வாட்டர், ஏர், மினரல்ஸ், சாயில், இன்ஆர்கானிக் டெப்ரிஸ் இது எல்லாமே ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கும். இதுதான் ஒரு பக்காவான ஒரு வாட்டர் ஈகோசிஸ்டம், பர்டிகுலரா பாண்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்பெசிபிக். இதுல ஏபயாட்டிக் காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்கும்? பயாட்டிக்ல நான் என்ன சொன்னதான் ப்ரொடியூசர்ஸ், கிரீன் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். 2 types ஆஃப் ப்ரொடியூசர். லார்ஜ் பிளான்ட்ஸ் இல்ல க்ரோயிங் அலாங் தட் பேங்க் அந்த ஃப்ளோட்டிங் த வாட்டர்ல இருக்கும். அதுல மைக்ரோஸ்கோபிக் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ்லாம் இருக்கும். அது ஃபைட்டோபிளாங்க்டன். கன்சியூமர்ஸ்ல அந்த பிரைமரி 3 ஆர்டர் கன்சியூமர் தான் இங்க. கன்சியூமர்ஸ்ல ஜூ பிளாங்க்டன்ஸ் இருக்கும். சரியா? அதுக்கடுத்து செகண்டரி கன்சியூமர்னா அந்த பிரைமரியா சாப்பிடுறவங்க. டெர்சரி வந்து கார்னிவோரஸ், ஃபீட் ஆன் தட் செகண்டரி, அந்த டீகம்போசர்ஸ். ஸோ இதெல்லாம் நார்மலா இருக்கக்கூடிய விஷயங்கள். சரியா? ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் தட் ஈகோசிஸ்டம். ஓகே. ஸோ ஒரு ஈகோசிஸ்டம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஈகோசிஸ்டம் வரைக்கும் இன்னைக்கு போதும். அதுக்கடுத்து நம்ம டாபிக் வந்து அவ்வளவுதான். இன்னைக்கு நடத்துனதுல ஒரு கொஸ்டின் வரும், அவ்வளவுதான். ஒரு கொஸ்டின். அடுத்த ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப். சரியா? ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப் அண்ட் ஈகாலஜிக்கல் பிரமிட்ஸ் அதெல்லாம் இருக்கு. இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதை பார்ப்போம். ஏன்னா ஃபுட் செயின் ஆரம்பிச்சா ஃபுட் வெப் சேர்த்து நடத்தினாதான் அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா ஃபுட் வெப்லாம் நடத்தினா ரொம்ப டைம் எடுக்கும். ஃபுட் செயின்னா இப்போ கூட முடிச்சிடலாம். ஏன்னா ஃபுட் செயின் பிளஸ் ஃபுட் வெப்பும் கண்டினியூஸா நம்ம நடத்தினாதான் அது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதை பத்தின இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அதை நடத்துறேன். சரியா? எக்ஸிட் ஆக வேண்டாம். இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். நான் சில இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்றேன். தேங்க்யூ வெரி மச்.